இப்பொழுது ஆரம்பிக்கப் போகிறது நாட்டின் மிகப்பெரிய வழக்காடு மன்றம். ஆப்கி அதாலத்தில் நமது ரஜித் சர்மாவோடு. தேங்க்யூ வெரி மச். ஆப்கி அதாலத்துல இன்றைய வழக்க தொடரலாம். எல்லாருடைய பார்வையும் படுற ஒரு நகரம் டெல்லி. அப்புறம் டெல்லிக்காரங்களோட பார்வை யார் மீது இருக்கோ அவங்க தான் இன்னைக்கு நம்ம விருந்தாளி. அரசியல்ல பழமை வாய்ந்தவங்க. டெல்லி மக்களுக்கு இவங்கள ரொம்ப நல்லாவே தெரியும். ப்ளீஸ் வெல்கம் டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா. ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்மளுடைய ஜட்ஜ் பிரபலமான பத்திரிகையாளர். நீங்க யூடியூப்ல பார்த்திருப்பீங்க, நியூஸ்ல கேட்டிருப்பீங்க. ப்ளீஸ் வெல்கம் ரிச்சா அனிருத். நீதிமன்றத்தின் வழக்கு ஆரம்பிங்க. இப்போ ஆப்கி அதாலத்துல இன்றைய வழக்கு ஆரம்பிக்கலாம். முதல் குற்றச்சாட்டு டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா மீது. ஆப்கி அதாலத்தில் டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா மீது உள்ள குற்றச்சாட்டு. இவங்க டெல்லியில ஃபாய்ஸ்டர்ட் சிஎம். ரேகா மேம், டெல்லியில தேர்தல் நடந்தப்போ உங்களை முதலமைச்சரா யாரும் ப்ரொஜெக்ட் பண்ணவே இல்லை. ஆனாலும் ஆம் ஆத்மி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, டெல்லி மக்கள் இவங்களை தேர்ந்தெடுக்கல, வலுக்கட்டாயமா இவங்களை சிஎம் ஆக்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. பாருங்க ரஜித் சார், நான் 2 விஷயங்களை சொல்ல விரும்புறேன். ஒன்னு, நாட்டோட 140 கோடி மக்களோட கார்டியன், நாட்டின் பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள். எனக்கு என்ன தோணுதுன்னா, டெல்லிக்கு அவரை விட யார் கரெக்ட் இல்லைன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை அவர் என்னை தேர்ந்தெடுத்து வாய்ப்பு கொடுத்திருக்காருன்னா, அப்புறம் அவரு டெல்லிக்கு எந்த அளவுக்கு நல்லது பண்ணிருக்காருன்னா அந்த அளவுக்கு நல்லது பண்ணிருக்காரு. அப்புறம் 2வது என்னன்னா, என் மூலியமா நாட்டோட மக்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கறாருனா, ஒரு பெண்மணிக்கு முக்கிய மந்திரியா தலைநகரமான டெல்லியில எனக்கு வாய்ப்பு கொடுக்கறாருனா, ஒரு முழு நம்பிக்கையோட தேர்ந்தெடுக்கிறாருனா, அவர் இப்படி கூட நினைச்சிருக்கலாம், அவங்க ஒரு இந்திய பெண்மணி, என்னால வழி நடத்த முடியும்னு, எந்த கஷ்டம் வந்தாலும் டெல்லிய சரியான பாதையில கொண்டு போவாங்கன்னு. ஆனா மக்கள் எதை தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்காங்க. இந்த முடிவெடுக்க போற நேரத்துல மீடியால நிறைய பேர் வந்துச்சு. ஒரு முறை ஸ்மிருதி இரானி டெல்லியோட முதல்வராக போறாங்கன்னு சொன்னாங்க. பிரபேஷ் வர்மாவுடைய பையன் டிவியில உட்கார்ந்து அப்பாதான் சீஃப் மினிஸ்டர் ஆவாருன்னு சொன்னாரு. இதுல நீங்க எப்படி மேடம் ஆனீங்க? என்னால ஒண்ணு மட்டும் சொல்ல முடியும். பாரதிய ஜனதா பார்ட்டியோட ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, ஒரு அடித்தள மக்கள் யாராவது வந்தாங்கன்னா கூட சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு தலைவனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஒரு ட்ரெயினான பர்சனுக்கு வாய்ப்பை கொடுத்து அவங்க மேல முழு நம்பிக்கை வைக்கிறது, அப்புறம் அவங்க நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நன்மை செய்வாங்கன்னு நம்பிக்கை வைக்கிறது. நான் என்னோட கிரெடிட் மொத்தமா உயர் தலைமையகத்துக்கும் பார்ட்டிக்கும் கொடுக்க விரும்புறேன். பிஜேபியில இப்படி சொல்லுவாங்கல்ல, யாரோட பேர் அதிகமா சொல்றாங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு. உங்களை பத்தி அதிகமா பேசாம இருக்கணும்னு நீங்க முயற்சி என் பேரை பத்தி பேசக்கூடாதுன்னு ரொம்பவே முயற்சி பண்ணேன். ஆனா இந்த டிவி காரங்க தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருந்தாங்க, பெண் வீராங்கனின்னா அது ரேகா குப்தா தானே. என்னுடைய நண்பர்கள் சில பேர் சொன்னாங்க வரக்கூடாதுன்னு. ஆனா என்னால தடுக்க முடியலன்னு நான் சொன்னேன். என்ன நடக்குதோ அதுல கண்டிப்பா கடவுள் அருள் இருக்கணும். எனக்கு டெல்லிக்கு சேவை செய்யற வாய்ப்பு கிடைச்சா அத முழு மனசோட செய்யணும். வேற எந்த வேலை கிடைச்சாலும் அது ரொம்ப பயபக்தியா பண்ணுவேன். அப்புறம் இதுவும் சொல்லுவாங்க, பிஜேபியில யாரு ஃபர்ஸ்ட் லைன்ல உட்கார்றாங்களோ அவங்களோட நம்பரும் வராதுன்னு. சோ நீங்க முன்னாடி உட்கார்ந்தீங்களா பின்னாடி உட்கார்ந்தீங்களா? எப்பவும் செகண்ட் லைன்ல தான் உட்காருவேன், ஃபர்ஸ்ட் லைன்ல உட்காரவே மாட்டேன். நானும் 30 வருஷமா பார்ட்டியில வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நல்லாவே தெரியும் ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிறவங்களுக்கு நம்பரே வராதுன்னு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ, நிர்வாகத்துல எந்த அனுபவமும் இல்ல, அப்புறம் இவ்வளவு பெரிய பொறுப்பு. சோ என்னைக்காவது உங்களுக்கு பயமா இருந்துச்சா? இந்த பொறுப்பு கிடைச்சதால ராத்திரியில தூங்காம இருந்திருக்கீங்களா? பயமாவும் இருந்துச்சு, ராத்திரி ஃபுல்லா தூக்கம் வராமலும் இருந்தது.
நான் பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்கள மாதிரி ஒரு எனக்கு நல்ல கார்டியன் இருந்தாங்க. ஆனாலும் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அவங்க என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் பயமா இருக்குன்னு. எதுக்கு பயப்படுறேன்னு கேட்டாங்க. எது நடந்தாலும் அது நல்லதுதான் நடக்கும்னு விஷயம் அது இல்ல. வேற நான் என்ன நினைக்கிறேன்னா, எதுவும் நடக்கலன்னா சட்டமன்ற உறுப்பினரா வேலை செஞ்சா கூட நல்லதுதானு. மந்திரியாகி பார்ட்டில எனக்கு ஒரு வேலை கொடுத்தாலும் நான் சந்தோஷம்தான் படுவேன். ஆனா ஒரு முதலமைச்சர் ஆகும்போது நான் எப்படி வேலை செய்வேன்? சோ அந்த பயம் எனக்கு ஆரம்பத்துல கொஞ்ச நாள் இருந்தது. அதுக்கப்புறம் நான் தனி ஆள் கிடையாதுன்னு எனக்கு புரிஞ்சுது. என் கூட சப்போர்ட்டா என் தலைமை இருக்கு, நண்பர்கள் இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, அமைச்சரவை இருக்கு, ஒரு பெரிய நிர்வாகமே இருக்கு. இதோட சேர்த்து நம்மளுடைய கொள்கை, நம்மளுடைய நோக்கம் ரொம்ப சுத்தமா இருக்கணும், தெளிவா இருக்கணும் தான். அதுக்கப்புறம் இது ஒரு டீம் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சா டெல்லியை இன்னும் நல்ல நிலைமைக்கு கொண்டு போலாம். பாருங்க மேம், 27 வருஷம் பாரதிய ஜனதா பார்ட்டி வெயிட் பண்ண வேண்டியதா இருந்தது. டெல்லியில அவங்க கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு டீஸும் இருந்தது. 7 எம்பிஸும் ஜெயிச்சிடுவாங்க, ஆனா டெல்லியில தோத்துருவாங்கன்னு. இப்போ இத சொல்லுங்க, முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி மோடிஜிய நீங்க எத்தனை முறை சந்திச்சீங்க? மோடிஜியை நான் பல நூறு வாட்டி சந்திச்சிருக்கேன். ஒரு தொண்டனா, ஒரு தலைவனா, இந்த மாதிரி பல கோணங்கள்ல நான் அவரை சந்திச்சிருக்கேன். ஒரு பொறுப்பான பணியாளரா எனக்கு மோடிஜியை ரொம்ப நல்லா தெரியும். ஆனா அவருக்கு என்ன பத்தி எந்த அளவுக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. இந்த ஆம் ஆத்மி பார்ட்டி மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க ஹரியானாவை சேர்ந்தவங்கன்னு. அப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கங்காராம், காஷிராம் இடைத்தரகர்களா இருந்தவங்களோட பேத்தி அப்படின்னு. இதுக்கும் டெல்லிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சரி, இது சொல்லுங்க, டெல்லியோட சொந்தம் யாரு? எல்லாரும் டெல்லியை சேர்ந்தவங்க தான். டெல்லி ஒரு மினி இந்தியா. பாரதம் எப்படிப்பட்ட ஒரு பிக்சர்னா, ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாருமே இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா குஜராத்ல இருந்து நார்த் ஈஸ்ட் வரைக்கும் எல்லா ஊர்ல இருந்தும் மக்கள் டெல்லிய நோக்கி பல கனவுகளோட வந்திருக்காங்க. பல வருஷமா, 30 வருஷமா, 40 வருஷமா மக்கள் டெல்லியில தங்கிட்டு இருக்காங்க. சோ இது ஒரு மினி இந்தியா. டெல்லிக்குன்னு ஒரு தனி குணாதிசயம் இருக்கு. அப்புறம் எனக்கு முன்னாடி ஒரு சகோதரர் இருந்தாரு. அவர் எனக்கு முன்னாடி டில்லியோட மகனா இருந்தாரு. அப்புறம் அவர் பஞ்சாபோட புத்தர் ஆயிட்டாரு. இப்ப அவர் பீகாரோட லல்லா ஆக போறாரு. நான் டில்லியோட மகதான். என்னோட முழு மனசோட முழு நேரத்தையும் 24/7 நேரத்தையும் டில்லி முதலமைச்சரா வேலை செய்ய வேண்டியது என்னோட கடமை. அதை நான் கண்டிப்பா பண்ணுவேன். ஆனா ஜனங்க உங்க கால்ல சக்கரம் கட்டி இருக்கீங்கன்னு சொல்றாங்க. நாள் முழுக்க சுத்திட்டு இருப்பீங்கன்னு. என்னால புரிஞ்சுக்க முடியுது. டெல்லியோட மக்கள் நாட்டின் தலைநகரமா இருந்தாலும் அவங்களுடைய ஆசைகள், கனவுகள் ரொம்ப சின்னதாய்க்கிட்டே இருக்கு. சோ ஒன்னு தோணுச்சு, அவங்க ரொம்ப பெருசா எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு. அவங்களுடைய தேவைகள் ரொம்ப சின்ன சின்னதா தான் இருக்கும். எங்க வீட்டுக்கு எதிரில இருக்கிற காவால தண்ணி சரியா போகணும், என்னோட செப்டிக் டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடாது, எங்க தெருவுல தண்ணி வரணும், லைட் நல்லா எரியணும், இந்த மாதிரி ஆசைகள் தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் யார் பவர்ல இருக்காங்களோ, யார் ஆட்சியில இருக்காங்களோ அவங்களால எதுவுமே செய்ய முடியல. சோ இன்னைக்கு அவங்களுடைய ஆசைகளுக்கு நான் ரெக்கைய கொடுக்க, அவங்களோட எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற நான் என்ன நினைக்கிறேன்னா, டெல்லிக்கு ஒரு ஃபுல் டைம் முதலமைச்சரா இருந்து, நிறைய பேக்லாங் இருக்கு, 27 வருஷமான பேக்லாங் நிறையவே இருக்கு. நான் அந்த வேலைகள் எல்லாம் செய்யறதுக்கு நான் டே அண்ட் நைட் கண்டிப்பா உழைச்சுதான் ஆகணும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, அவங்க எதுவுமே செய்யல. அவங்க ஒரு பாட்டில் கூட ஒரு பாட்டில் ஃப்ரீயா கொடுத்தாங்க. இது நம்ம உண்மைதான். படிச்ச அரசாங்கத்துக்கிட்ட எவ்வளவு உண்மையான ரீசன் இருந்துச்சுன்னா, அது இந்த நாட்டுல எங்கேயுமே நடக்கல. அது அவங்க செஞ்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தண்ணி ஃப்ரீயா கொடுப்போம், கரண்ட் ஃப்ரீயா கொடுப்போம், பாட்டிலோட சேர்ந்து பாட்டில கூட ஃப்ரீயா கொடுப்போம். அதனாலதான் அவங்கள 2 வாட்டி ஜெயிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் மக்களுக்கு புரிஞ்சிருச்சு இதை வச்சு வாழ்க்கையே ஓட்ட முடியாதுன்னு. அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வேணும், கல்வியும் வேணும், ஹெல்த்தும் வேணும், அப்புறம் டில்லி வளர்ச்சியும் வேணும். டெல்லிய போதையில முழுக வைக்கிற அரசாங்கம் அவங்களுக்கு தேவைப்படல. அதனாலதான் மக்கள் கோவப்பட்டு அவங்கள இங்க இருந்து அனுப்பி வச்சிருக்காங்க. டெல்லி மக்கள் உங்க அரசாங்கத்தை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு பப்ளிக் கிட்ட ஒரு சில கேள்வி கேட்கலாம். டெல்லியோட முன்னாள் முதலமைச்சர் ஆர்டிசி உங்க மேல குற்றம் சுமத்தி இருக்காங்க. எப்ப உங்க அரசாங்கம் வந்துச்சோ அப்ப இருந்து உங்க ஹஸ்பண்ட் தான் ஆட்சி செய்யறாருன்னு பேசிக்கிறாங்க. முதல் விஷயம், நான் இந்த சமூகத்துறையில கடந்த
32, 33 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். 3 வாட்டி நகராட்சி கவுன்சிலர், 3 வாட்டி சட்டமன்ற உறுப்பினர், டெல்லி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன். என்னோட வேலையை மத்தவங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா ஒண்ணு, ஏன் கூட என்னுடைய டீமா ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்னா சேர்ந்து வேலை செய்வாங்க. இன்னைக்கு அவங்க பார்ட்டி மக்கள், RWA சேர்ந்த மக்கள், அவங்க குடும்ப மக்கள். இப்ப குடும்ப உறுப்பினரா இருக்கிறதால இப்படி சொல்ல முடியாதுல்ல. அவங்க ஒத்துழைக்க கூடாதுன்னு எப்படி இப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் என் கூட சேர்ந்திருக்காங்களோ அப்படிதான் என் குடும்ப உறுப்பினர்களும் என் கூட சேர்ந்திருக்காங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து செயல்படுறோம். ரேகா மேடம், இது உண்மைதானா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பப்ளிக் பொறுப்புகளை எல்லாம் விட்டுட்டு கொஞ்ச நாளைக்கு உங்க வீட்ல இருந்தீங்கன்னு சொல்றாங்க. ரஜத் சார், நான் எந்த மாதிரி குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன்னா, நான் டெல்லி யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தேர்தல்ல போட்டியிட்டேன்னா முதல்ல டெல்லி யூனிவர்சிட்டியோட செக்ரட்டரி ஆனேன். அது வரைக்கும் என்னோட குடும்பத்துக்கு இது என்னன்னே தெரியல. பிரசிடென்ட் ஆகறதுக்கு பார்ட்டில தேர்தல்ல போட்டியிடணும்னு சொன்னப்போ எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இங்க பாருமா, அரசியல் கண்டிப்பா சின்ன பசங்க வேலை கிடையாது, பொண்ணுங்க இதுக்கு சுத்தமா அலோடு இல்லன்னு. அப்புறம் அதே மாதிரி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாவும் அங்கேயும் கிட்டத்தட்ட இதே நிலைமை தான் நீடிச்சுது. ஓகே, ஒரு சாதாரண வாழ்க்கை, குடும்பத்தை பாத்துக்கணும். சோ இந்த பார்ட்டி, பாரதிய ஜனதா பார்ட்டிய நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு லீடர்ஷிப் இருந்துச்சு. அவங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு சமூகத்துல நல்ல காரியங்களை செய்ய முடியும்னு நினைச்சு என்ன கண்டுபிடிச்சு என் விரல பிடிச்சி இந்த பார்ட்டிக்கு கூட்டிட்டு வந்து எனக்கு வேலை கொடுத்தாங்க. அப்புறம் மெதுவா என்ன எவ்ளோ நரிஷ் பண்ணாங்கன்னா, அந்த விதை இப்ப முளைச்சி ஒரு பெரிய மரமா வளர்ந்திருக்கு. இப்ப அந்த மரத்தோட நிழலால ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தினமும் என்னால உதவி செய்ய முடியுது. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, நீங்க நாட்டுல எங்க போனாலும் உங்களை சுத்தி பெண்கள் கூடுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்களால இன்ஸ்பயர் ஆக முடியும்னு அவங்களுக்கு தோணுது. நாட்டோட பாதி ஜனத்தொகை இங்க பாருங்க எவ்வளவு சகோதரிங்க உட்கார்ந்திருக்காங்கன்னு. அவங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பா இப்படி தோணும், ரேகா குப்தா முதலமைச்சர் ஆகல, நாங்க தான் முதலமைச்சர் ஆயிருக்கோன்னு. அப்புறம் அவங்களுக்கு என் மேல எந்த அளவுக்கு அன்பு இருக்குன்னா, நான் எங்க போனாலும் நீங்க மத்த ஸ்டேட்ஸோட சிஎம் பாருங்க, எல்லாருமே 2 அடி தூரத்துல தான் இருப்பாங்க. ஆனா நான் போகும்போது மக்கள் எல்லாரும் என்ன நெருங்கி வந்து எல்லாருமே என்கிட்ட பேசுவாங்க, எனக்கு நிறைய ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு என்ன தோணும்னா, எங்களால செய்ய முடியாதது எங்கள்ல இருக்கிற ஒரு சகோதரிக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு. நான் அவங்க கூட இருப்பேன். பப்ளிக்ல இருந்து இன்னொரு கேள்வி கேட்கலாம். தற்போது எத்தனை முதலமைச்சர் இருக்காங்களோ அவங்கள உங்களுக்கு பிடிச்ச முதலமைச்சர் யாரு? அப்புறம் அவங்களால எதுக்கு இன்ஸ்பயர் ஆனீங்க நீங்க? எனக்கு பிடிச்ச முதலமைச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா, யோகிஜி அவர்கள். அவர உங்க எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால எனக்கும் பிடிக்கும். ஓகே மேம், இந்த நேரத்துல நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இந்த பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்தில் டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா மீது கேள்விகளும் குற்றச்சாட்டுகளும் தொடரும். அவங்க ரொம்ப நல்ல ஆக்டர், அவங்க ஆக்டிங்க நம்ம பாராட்டி ஆகணும். கெஜ்ரிவால் சார் ஒரு சாதாரண ஷர்ட் போடுறது, 42 சைஸ்க்கு 44 போடுறது, அந்த மாதிரி எல்லாம். வெல்கம் பேக். இன்றைய ஆப்கி அதாலத்தில் நம்மளுடைய விருந்தாளி டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா. ஆப்கி அதாலத்தில் அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்தில் டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா மீது உள்ள குற்றச்சாட்டு. இவங்க சிஎம்மா இருந்துகிட்டு டபுள் ஸ்டாண்டர்ட் கேம் ஆடுறாங்க. ரேகா மேம், ஒரு பழமொழி இருக்கு, தொட்ட குறை விட்ட குறைன்னு. உங்களை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் கெஜ்ரிவால் உங்களை பின்தொடர்றாருன்னு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க அவருடைய சீஸ் மஹலை பத்தி நிறைய பேசுவீங்க, ஆனா இப்ப உங்களுக்காக ஒரு பெரிய ராஜ மாளிகை ரெடி ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மனிதர் அவரு ராம்லீலா மைதான கிளர்ச்சியில இருந்து வந்தவரு. எனக்கு நாற்காலியே வேண்டாம், நான் தேர்தல்ல போட்டியிட மாட்டேன், கார் வாங்க மாட்டேன், பங்களா வாங்க மாட்டேன்னு அவர் சொல்லிட்டே இருப்பாரு. 80 கோடி மக்களோட ரத்தம் வேர்வை சிந்தி சம்பாதிச்ச காசை வச்சு அவருக்காக, அவரோட பர்சனல் யூஸ்க்காக பிரம்மாண்ட வீடு கட்டியிருக்காரு. அங்க பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான கர்டைன்ஸும் பிளாங்கெட்ஸும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பண்ணக்கூடாத விஷயங்கள் எல்லாம் பண்றீங்க. அப்புறம் மக்களே இப்ப அவரை கேள்வி கேக்குறாங்க.
அது எந்த மாதிரி ஒரு வீடுனா, அந்த வீட்டோட வாசல் யாருக்காகவும் எப்பவும் திறக்காது. ஒருத்தர் கூட நுழைய முடியாது. அது அவங்களுடைய பர்சனல் யூஸ். ஆனா இன்னைக்கு டெல்லி முதலமைச்சரா இருக்கறதால எதெல்லாம் என்கிட்ட இருக்கோ அது எல்லாமே மக்களுடைய சொத்து. நான் முதலமைச்சராகி இன்னியோட 4 மாசம் ஆகுது. நான் என் வீட்ல இடம் இல்லனா நான் தெருவுல கூட சேர போட்டு உட்கார்ந்துக்குவேன். நான் அங்கிருந்தே மக்களுக்கு தேவையான எல்லா சேவைகளுமே பண்ணிக்கிட்டே இருப்பேன். பொது சேவைய நான் அங்கிருந்தே செய்வேன். அரசாங்கத்துல இருந்து இதுவரைக்கும் எனக்கு தங்கறதுக்கு எந்த இடமும் கிடைக்கல. ஒருவேளை அரசாங்கம் எனக்கு தங்குற இடம் கொடுத்திருந்தாலோ இதுவரைக்கும் வரலாறுல எந்த முதலமைச்சருமே ஃப்ரீயா வாங்கியிருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு இடம், அதாவது எல்ஜியோட ஒரு 4th கிரேட் எம்ப்ளாயி உட்காருவாங்களோ, டெல்லி பூரா முதலமைச்சருக்குன்னு தங்கும் இடம்னு எதுவுமே இல்ல. எனக்கு ரொம்ப ஈஸி. அது முதலமைச்சர் தங்கும் இடமா இருந்தா நான் போய் கண்டிப்பா தங்குவேன். ஏன்னா நான் வேணான்னு மறுத்துட்டேன். நான் ஷீஷ் மேலேயே வேணான்னு சொல்லிட்டேன். நான் அரசாங்கத்துக்கிட்டயே இதை சொன்னேன். ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன சந்திக்க வராங்க. அவங்கள அட்டென்ட் பண்ற மாதிரி ஒரு இடத்த எனக்கு கொடுத்தாங்கன்னா அங்க நான் கண்டிப்பா தங்குவேன்னு. இன்னைக்கு ஒரு வீடு, அங்க என்னால பப்ளிக் டீலிங்க ஃப்ரீயா பண்ண முடியுது. காலையிலேயே என்ன பார்க்க மக்கள் வருவாங்க. மக்களுக்காக என்னுடைய வீடு எப்பவுமே திறந்துதான் இருக்கும். காலையில நீங்க எப்ப வேணாலும் வரலாம். என் வாசல் உங்களுக்காக திறந்துதான் இருக்கும். கெஜ்ரிவாலோட வீட்டுக்கு யாரும் நுழைய கூட முடியாது. ஆனா என்னுடைய வீடு மக்களுக்காக எப்பவுமே. ஆனா அப்ப உங்களுக்கு புரியுது இல்ல அதுக்குள்ள போறது எவ்வளவு கஷ்டமான விஷயம்னு. ஆனா நான் என்னோட டில்லி மக்கள் எல்லாருமே, டில்லி என்சிஆர்ல இருந்து மக்கள் எல்லாரும் வரும்போது என்னோட வீடு, எங்க ஆபீஸ், போன அரசாங்கத்துல தலைமையகத்துல யாராலையும் உள்ள போக முடியாது. ஆனா இப்போ எப்பவுமே ஓப்பனா இருக்கும். நான் உங்க முதலமைச்சர். என்னுடைய நேரமும் உங்களுடையது, என்னுடைய வீடு உங்களுடையது. இங்க பாருங்க மேம், உங்க வீட்டை பத்தி 28 ஜூன் அன்னைக்கு PWTயோட ஒரு டெண்டர் அனுப்பியிருக்காங்க. அதுல என்ன எழுதியிருக்குன்னா, முதலமைச்சரோட வீடு கட்டும்போது அதுல 24 ஏசி இருக்கும், 5 ஸ்மார்ட் டிவி இருக்கும், 9 லட்சத்தோடது, 3 பெரிய சரவிளக்கு இருக்கும், 115 லைட்ஸ் இருக்கும், 73 சீலிங் ஃபேன்ஸ் இருக்கும், 6 கீசர் இருக்கும், ஹை குவாலிட்டி RO இருக்கும், 10 ஃப்ளட் லைட்ஸ் இருக்கும், அட்வான்ஸ்டு CCTV இருக்கும், அப்புறம் டாப் கிளாஸ் இன்டர்நெட். சார், நான் நாளைக்கே என்னோட ஆபீஸ ஓபன் பண்றேன். நாளைக்கே இன்விடேஷன் கொடுக்கறேன். நீங்க கண்டிப்பா என் ஆபீஸ்க்கு வாங்க. அப்புறம் இந்த எல்லா பொருட்களும் மதிப்புக்குரிய ஆம் ஆத்மி பார்ட்டிக்காரங்க இத பத்தி சொல்றாங்களோ அது கண்டிப்பா செக் பண்ணுங்க. நான் ஒரு விஷயத்த கண்டிப்பா சொல்ல விரும்புறேன். அவங்க யாரெல்லாம் டெல்லியோட ஊழலோட உச்சத்தை தொட்டிருக்காங்களோ, அவங்க யாரு டெல்லிக்கு இவ்ளோ நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்களோ அவங்களுக்கு டெல்லி மக்கள் அவங்களுடைய 10 வருஷ ஆட்சிக்கு கிளியர் கட் மேண்டேட்டரி கொடுத்திருக்காங்க. ஒருவேளை அவங்க இன்னைக்கு வந்து டெல்லியோட சுற்றுச்சூழலை கெடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா, டெல்லி மக்களை மிஸ்கைட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா, இன்னைக்கு எங்க வீட்ல அவங்க வீட்டு டோர்மேட் எவ்வளோ காஸ்ட்லியோ அந்த காஸ்ட்ல தான் எங்க வீடு நாங்க கட்டிக்கிட்டு இருக்கோம். அவங்க டோர்மேட் கர்டனோட காஸ்ட் தான் எங்க வீடே. அவங்க இன்னைக்கு இப்படி சொன்னாங்கன்னா, எங்க மேல பழிய சுமத்துனாங்கன்னா அது நல்லா இருக்காது. நான் இது மட்டும் தான் சொல்லிக்க விரும்புறேன். कि बागवान ने भी न जाने कैसे कैसे शौक पाल रखे हैं, फूलों के गमलों में कांटे संभाल रखे थे. इस सियासत में तो चित भी उनकी, पट भी उनकी. हमने क्या बेवजह सिक्के उछाल रखे हैं? तो बात नहीं करेंगे. என்னுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் ஆனது. யாரா இருந்தாலும் காலை முதல் மாலை வரை எங்க வேணாலும் என்ன வந்து கண்டிப்பா பார்க்கலாம். நான் உங்கள மாதிரி சீக்ரெட் மீட்டிங்ஸ் எல்லாம் நடத்த மாட்டேன். என்கிட்ட 100 மொபைல் போன் நம்பர்ஸ் எல்லாம் கிடையாதுப்பா. யாராவது பிடிச்சா உடனே உடச்சு போடுறதுக்கு என்கிட்ட ஒரே நம்பர் தான் இருக்கு. ஒரு வீடு தான் இருக்கு. அதுவும் மக்கள் சொன்னா அங்க இருப்பேன். இல்லாட்டி அவங்க மனசுல இருந்துட்டு போறேன். இன்னைக்கும் ரோட்ல தான் இருக்கேன். இப்போ பப்ளிக் ஏதாவது ஒரு கேள்வி கேட்கலாம். கெஜ்ரிவால் சார் அவரோட பீரியட்ல ஒரு சீஷ் மஹலை உருவாக்குனாரு. அப்புறம் அதுக்கு நிறைய காசும் செலவாச்சு. இப்ப நீங்க அதை என்ன பண்ணுவீங்க? சரிதான், ஒரு பெண்ணா சரியான கேள்வியை கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா எங்களுடைய திட்டம் இதுதான். அது மக்களுடைய பணம். அந்த பணத்தை எந்த விதத்துல அழிச்சிருக்காங்கன்னா, எங்களுடைய முயற்சி இப்படிதான் இருக்கும். அதுக்கு நாங்க எந்த மாதிரி முயற்சி எடுப்போம்னா, அந்த பணம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கஜானாக்கு வரணும். அதனால மக்கள் நன்மை அடையணும். அதுதான் எங்களுடைய திட்டம். ஒருவேளை நீங்க அங்க இருந்தா உங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லையே? எனக்கு தூக்கம் வராது.
அது பார்த்தா எப்படி இருக்குன்னா, மக்கள் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த கெஜ்ரிவால் சார் அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அவர் ஸ்கிரீனை கூட ஓபன் பண்ண மாட்டாரு. மக்களுடைய குரல் எப்பவுமே அவர் காதுல விழாது. அவர் அவருடைய வீட்ல சந்தோஷமா 4 செவத்துக்குள்ள உட்கார்ந்திருப்பாரு. இன்னைக்கும் அந்த பார்ட்டியோட எம்எல்ஏங்க எங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, நாங்க இந்த செக்ரட்டரியேட்ட பார்க்க கூட இல்லைன்னு. அங்க சிஎமோட ஆபீஸ் கூட இருக்கு. இன்னைக்கு அந்த செக்ரட்டரியேட், இன்னைக்கு அந்த ஆபீஸ் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போற ஒரு பொது இடமா இருக்கு. முன்னாடி பாத்தீங்கன்னா மக்கள் யாருமே அங்க வந்தது கிடையாது. இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. அதுலயும் மக்களுக்கு வந்துட்டு போறதுல ப்ராப்ளமா இருக்கு. அது நீங்க பழைய வண்டிகளுக்கு கட்டுப்பாடு விதிச்சிருக்கீங்க. நிறைய மக்கள் இருக்காங்க. அவங்க ரிட்டையர்டு. அவங்க கிட்ட இருக்கிறது அவங்களுடைய சொத்து ஒரு வண்டி. வயசானவங்க இருக்காங்க. ஒரு முறை பேங்க் போவாங்க, போஸ்ட் ஆபீஸ் போவாங்க, சில நேரம் டாக்டர் கிட்ட போவாங்க. இந்த நேரத்துல அவங்க புது வண்டி எப்படி வாங்க முடியும்? அந்த பழைய வண்டிய எப்படி ஸ்கிராப்ல போட முடியும்? ரஜித் சார், டில்லியோட துரதிர்ஷ்டம் இதுதான். இன்னைக்கு நாட்டின் தலைநகரமா இருந்தும் உலக வரைபடத்துல டெல்லிய எல்லாத்த விட ரொம்ப பொல்யூட்டட் சிட்டியா தான் அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் இங்க உள்ள போன அரசாங்கம் அவங்களோட பொறுப்பை நிறைவேற்றவே இல்ல. டெல்லியில தங்கியிருக்கிற மக்களுக்கு சுத்தமான காத்த ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு பொல்யூஷனை நீக்கிற அளவுக்கு எந்த ஒரு ஸ்டெப்புமே அவங்க எடுக்கல. இப்படிதான் பல வருஷமா போய்கிட்டு இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா டெல்லியில கேஸ் சேம்பர் உருவாயிருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஒரு கிரீன் கேபிட்டலா மாறி இருக்கணும். சோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் கோர்ட் அவங்களுடைய விசாரணையை ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ஜிடி அவங்களோட ஆர்டரை போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் சிஏ, அப்புறம் கியூஎம் அவங்களுடைய புத்தகத்தை ஓபன் பண்ணாங்க, நாங்க டில்லியை சரி பண்ணிடுவோன்னு. எல்லாரும் அவங்கவுங்க ஆர்டரை ஓபன் பண்ணாங்க. அப்புறம் இந்த ஆர்டர், உங்களுடைய வண்டி 15 வருஷம் பழமையானதா இருந்தா அதுக்கு கண்டிப்பா பெட்ரோல் கிடைக்காது. இது அரசாங்கத்தோட ஆர்டர் இல்ல. இது மதிப்புக்குரிய கோர்ட்டோட உத்தரவு, என்ஜிடியோட உத்தரவு, சிஏகியூஎம்மோட உத்தரவு. இதுக்கு நானே வருத்தப்பட்டிருக்கேன். நானே யோசிச்சிருக்கேன் இது சரியில்லைன்னு. அப்புறம் நான் டெல்லி மக்களுக்கு நான் ஒரு முக்கியமான நம்பிக்கையை கொடுக்கறேன். அவங்களுடைய யோசனை, அவங்களுடைய பார்வை, அப்புறம் அவங்களுடைய அதிகாரிகளோட விஷயத்த நாங்களே எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் வைப்போம். அது கோர்ட்டா இருந்தாலும் சரி, என்ஜிடியா இருந்தாலும் சரி, நிர்வாகத்துல இருந்தாலும் சரி, நாங்க டெல்லி மக்களுக்கு அநியாயம் நடக்கவே விட மாட்டோம். இவங்க பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க? மக்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்றாங்க, எழுதிட்டு இருக்காங்க, பத்திரிக்கையில எழுதிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 82 லட்சம் ரூபாய்க்கு மெர்சிடிஸ் வாங்கி இப்போ 2.5 லட்சத்துக்கு விற்க வேண்டியதாயிடுச்சுன்னு. இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய வண்டி 20,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு, அந்த வண்டியை சரியா ஓட்டக்கூட இல்ல, அத நான் விற்க வேண்டியதாயிடுச்சுன்னு. நீங்க சொன்னது சரிதான். அப்புறம் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கேசஸ் இருக்கு. மக்கள் இன்னிக்கும், அதாவது எங்க அப்பா வண்டியை அக்கேஷன்ல தான் வச்சிருப்பாரு. ஏதாவது கல்யாணத்துக்கு போனா மட்டும்தான் எடுப்பாரு. அப்புறம் அவர் தனியா தான் ஸ்கூட்டர்ல போவாரு. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள், மிடில் கிளாஸ் ஃபேமிலி வண்டியை அக்கேஷன்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அது கரெக்ட் தான். அரசாங்கம் வேலை செய்யாத காரணத்தினால எந்த ஆர்டர் போட்டாங்களோ அந்த லாஸ மக்கள் ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. இன்னும் பாராமீட்டர்ஸ் இருக்கலாம். அப்புறம் இது எப்படிப்பட்ட நியாயம்? டில்லி என்சிஆர் பெட்ரோல் கொடுக்க முடியும், ஆனா டில்லி கொடுக்க முடியாது. அவங்க ஒரு 6 கிலோமீட்டர் வெளியில போய் பெட்ரோல் வாங்க முடியாதா? அரசாங்கம் இத பத்தி எப்பவுமே ரெப்ரசென்ட் பண்ணவே இல்ல. இது அவங்களுடைய அக்செப்டன்ஸ். இது போன அரசாங்கம், அதாவது கெஜ்ரிவால் சார் வண்டிங்ல ஸ்கிராப் பண்ண ஆர்டர் அவரே உருவாக்குனாரு. அதனால 1.5 வருஷமா வண்டிங்ல எல்லாம் ஸ்கிராப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வண்டிங்களை எப்படி தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா, ஏதோ ரெய்டு பண்ண மாதிரி அவங்களோட வண்டிங்களை அங்க தூக்கிட்டு போறது, அப்புறம் மறுநாள் அத ஸ்கிராப் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டெல்லி மக்களுக்கு தொடர்ந்து அநியாயம் நடந்துகிட்டே இருந்தது. வேலை செய்யாதது அரசாங்கம், ஆனா கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியது மக்களா? ஆனா இனிமேல் அப்படி நடக்காது. இனிமேல் கண்டிப்பா நடக்காது. நாங்க ரெண்டுமே பண்ணுவோம். நாங்க வேலையும் செய்வோம், மக்களுடைய நன்மைக்காக. அப்புறம் அநியாயமும் நடக்காம பாத்துப்போம். அநியாயத்துக்கு எதிராக குரல் எடுப்போம், அதுவும் சத்தமா எழுப்புவோம். டெல்லியோட முன்னாள் முதலமைச்சர் அட்டிஷி சிங் என்ன சொல்றாங்கன்னா, 62 லட்சம் வண்டிங்க இருக்கு, அதுக்கு ஆக்ஷன் எடுப்போம், அதை மாத்தியாகணும்னு சொல்றாங்க. சோ பிஜேபி காரங்க புது வண்டி தயார் பண்றவங்க கிட்ட நிறைய பணமும் அப்புறம் சந்தாவும் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆமா, இந்த மாதிரி மூலெல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். நாள் பூரா உட்காந்து இந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்ன பண்ணலாம்? சொல்ல போனா அவங்கள நல்ல நடிகர்கள். அவங்களோட ஆக்டிங்க நம்ம பாராட்டியே ஆகணும். அதுலயும் இந்த கெஜ்ரிவால் சார் ரொம்ப சீப்பான ஷர்ட் போடுறது, அதுவும் 42 சைஸ்க்கு 44 போட்டுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம்.
அந்த முதலமைச்சர் ஆதிஷி அவர்கள் டபுள் சேர் போடுறது, நான் வந்து பரதன், ராமர் வனவாசத்துக்கு போயிருக்காரு, ஜெயில இருந்து வருவாரு. எங்களால இப்படி யோசிக்க முடியாது, எங்களால இப்படி எல்லாம் செய்யவே முடியாது. உங்களால மட்டும்தான் செய்ய முடியும். வரலாறுல இந்த மாதிரி எல்லாம் முதலமைச்சருக்கு 2 சேர் போடுறதெல்லாம் பாத்திருக்கீங்களா? ராமர் ஜெயில இருந்து வருவாரு, வந்து உட்கார்ந்துக்குவாருன்னு சொல்றாங்க. அவங்க பேசிட்டு இருக்காங்க, இதெல்லாம் அவங்க செஞ்ச வேலைதான். நாங்க வந்தே 4 மாசம் தான் ஆகுது. ஆனா கோர்ட்ல அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பொல்யூஷனுக்கு ஒர்க் பண்ணுங்க, பொல்யூஷனுக்கு ஒர்க் பண்ணுங்கன்னு. அப்ப நீங்க எதுவுமே செய்யலையா? ஆடிவன் பண்ணிட்டு இருந்தீங்களா? அந்த ஆடிவனால பொல்யூஷன் முடிஞ்சுதா? மக்களுக்கு பிரச்சனை தானே உண்டாச்சு. இன்னைக்கு நீங்க செஞ்சுட்டு போன காரியத்தால மக்கள் தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் நீங்க ட்வீட் பண்ணி இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றீங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டுறேன், கவலைப்படாதீங்க. டெல்லி மக்களை காப்பாத்த வேண்டியது எங்களுடைய கடமை. நாங்க சொன்னதை செய்வோம். நீங்க என்ன சொல்றீங்கன்னா பொல்யூஷனுக்காக அவங்க எதுவுமே செய்யலன்னு சொல்றீங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒரு கெமிக்கலை தயார் பண்ணிருக்கோம், ஆமா. அத வைக்கோல்ல வச்சா முடிஞ்சு போயிடும்னு. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். நான் பட்ஜெட் பார்க்கும்போது ரிசர்ச்சரை கூப்பிட்டு கேட்டேன், என்ன வேலை நடந்துட்டு இருக்குன்னு. நீங்க வைக்கோல் கெமிக்கல் தயார் பண்ணீங்களே, என்ன ஆச்சுன்னு. கெஜ்ரிவால் சார் வேற டிவில அதை பத்தி நிறைய பாடினாரே, பொல்யூஷனுக்கு மருந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மேடம் எங்களால தயார் பண்ண முடியலன்னு. அப்ப அவ்வளோ பிரச்சாரம் நடந்துச்சு, பிரச்சாரத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க? அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, 80 கோடி ரூபாய் செலவாச்சுன்னு. நான் கேட்ட மருந்து ரெடியாச்சா இல்லையான்னு. தயார் பண்ண முடியலன்னு சொன்னாங்க. இங்க பாருங்க, எது தயார் பண்ண முடியல அதுக்கு 80 கோடி ரூபாய் செலவு. எந்த வேலை நடக்கலையோ அதுக்கு தான் செலவு பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் நடக்கணும்னு ஒரு திட்டத்தை போட்டாங்க. ஒரு ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் நடத்துறான்னு சொன்னாங்க. அதோட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு, அதாவது அந்த ஷாப்பிங் ஃபெஸ்டிவலுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவானது கிட்டத்தட்ட 27-28 கோடி இருக்கும். சரி, அதாவது நடந்துச்சான்னு கேட்டேன். இல்ல மேடம், நடக்கலன்னு சொன்னாங்க. அதாவது அவங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்க சார். ஆனா நீங்க ஏன் பண்ண விட மாட்டேங்கிறீங்க பிஜேபி? ஆமாமா, நாங்க தான் புத்திசாலிங்க. நாங்க தான் அவங்கள ஷீஷ்மால கட்ட சொன்னோமா? அப்புறம் எந்த வேலையை மட்டும் பண்ண விட மாட்டோம். அப்புறம் இந்த ஊழல் மதுபான கொள்கை கூட நாங்க தான் சொன்னோமா? ஒண்ணுக்கு ஒண்ணு ஃப்ரீன்னு நாங்க தான் அறிவிச்சோமா? இதெல்லாம் நாங்க செய்ய விட்டோம். ஆனா மத்த வேலையை நாங்க செய்ய விடல. இங்க பாருங்க, அவங்க செய்ய நினைச்சதெல்லாம் செஞ்சிட்டாங்க. அவங்க செய்ய விரும்பாதத ஏஎல்ஜி பக்கம், டிஎம் பக்கம், அப்புறம் மத்தவங்க பக்கத்துல தள்ளி பாருங்க விடுறது. மேம், பொல்யூஷனுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்களும் மேகங்களை உருவாக்கி மழை பெய்ய வைக்க போறோம்னு சொல்றாங்க. ஆர்டிபிஷியல் கிளவுட், அத பத்தி இப்போ உங்க அரசாங்கம் பேசிட்டு இருக்கு. அத எங்களை பண்ண விடல, இப்ப அவங்களே பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆமா, இதுவும் உண்மைதான். அவங்க என்ன செய்ய விரும்பினாங்களோ நிறைய இடத்துல நாங்க அதை தடுத்து நிறுத்தணும். நாங்க டெல்லிய அழிக்க விடாம தடுத்தோம். நாங்க டெல்லி மக்களோட கனவுகளை புதைக்கிறத நிறுத்தணும். அவங்க எங்கெல்லாம் ஊழல் பண்ணாங்களோ அந்த இடத்தெல்லாம் நாங்க ரைட் பண்ணி அந்த ஊழலை கண்டுபிடிச்சோம். சோ டெல்லி மக்களோட வலிய நாங்க ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். சோ நாங்க எப்பப்போ என்னெல்லாம் செஞ்சோன்னு டெல்லி மக்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் நீங்க ஊழல் பண்றதுக்கு எப்பெல்லாம் என்னெல்லாம் பண்ணீங்க அது மக்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இந்த ரிசல்ட்டும் கிடைச்சிருக்கு. இல்லனா இந்த ரிசல்ட்டுக்கு என்ன காரணமா இருக்கும்? நீங்க ஸ்கூல்ஸ்ல ஊழல் பண்ணீங்க, மெடிசின்ஸ்ல ஊழல் பண்ணீங்க, ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஊழல் பண்ணீங்க. ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் ஊழல் கெஜ்ரிவால் பண்ணீங்க. என்ன சொல்றாருன்னா, மோடிஜி வாக்கு கொடுத்திருக்காரு, எங்க சேரி இருக்குமோ அங்க வீடு இருக்கும்னு. ஆனா ரேகா குப்தா அவர்களுடைய ஆட்சி இருக்கிற காலத்துல சேரி இருக்கிற இடத்துல மைதானம் இருக்குன்னு சொல்றாங்க. டெல்லியோட இந்த நிலைமைய பாருங்க. 27 வருஷம் அரசாங்கம் ஆட்சி செஞ்சிருக்கு. 15 வருஷம் காங்கிரஸ், அப்புறம் 12 வருஷம் கேஜி அகர்வால் சார். அவங்களோட எண்ணங்கள்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ஏழைங்க எப்பவும் ஏழைங்களா இருக்கணும். அவங்களுக்கு எந்த வசதியும் செய்யக்கூடாது, எந்த வீடும் கொடுக்க கூடாது. 50,000 பிளாட்ஸ் கட்டி முடிச்சிட்டு தயாரா இருந்திருக்கு. மத்திய அரசு கட்டி ஏழைங்களுக்காக கொடுக்க சொல்லிருக்காங்க. ஆனா அது கம்ப்ளீட்டா பாழாயிடுச்சு. கோடிக்கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ட காலி பண்ணிருக்காங்க. ஆனா ஏழைங்களுக்கு மட்டும் கொடுக்கல. மோடிஜி சொல்லிருக்காரு, உங்களுக்கு சேரிக்கு பதிலா ஒரு நல்ல வீடு கொடுப்பேன்னு. அப்புறம் கொடுக்க ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு கெஜ்ரிவால் சார் எந்த வீடுங்களை பத்தி பேசிட்டு இருக்காரோ நீங்க அது சொல்லுங்க, மக்கள் அது சொல்லட்டும். எந்த மக்களுக்கு அவர் வீடு கொடுத்தாரோ அந்த சேரிங்ல அவங்கள காலி பண்ண வைக்க மாட்டாங்களா? அந்த ஏஜென்சி, லேண்ட் ஓனிங் ஏஜென்சி, அந்த இடத்த காலி பண்ண வைப்பாங்களா இல்லையா? அப்புறம் யாரெல்லாம் ரயில்வே லைன் அந்த ட்ராக் மேல குடியிருக்காங்களோ, செக்யூரிட்டி த்ரெட் இருக்கோ, சிக்னல் தெரிய மாட்டேங்குது, ஒருவேளை கோர்ட் ஆர்டர்னாலயோ சம்மன்னாலயோ காலி பண்ண வைக்கிற ஆர்டர்ஸ் இருந்துச்சுன்னா அவங்கள காலி பண்ண வைக்க மாட்டாங்களா? நீங்க டில்லியோட சேரி மக்களை அடிக்கடி பயமுறுத்தி அவங்களுக்கு கண்டதெல்லாம் சொல்லி மிஸ்கைட் பண்ணி அவங்களுக்கு எதோ சொல்லிருக்காங்க, உங்க வீடெல்லாம் உடைஞ்சு விழப்போகுதுன்னு. இதுதாங்க முன்னாடி இருந்த அரசாங்கம். இது மக்களுக்கு
சேரி மக்களுக்கு வீடு கொடுக்கறது பத்தி பேசியிருக்காங்க. இன்னைக்கும் நான் அதை ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். சேரி மக்கள் ஆக்சுவலி ஒரு பாராமீட்டர் இருக்கு சார், நான் அதை சொல்ல விரும்புறேன். ஒரு பாராமீட்டர் 2015ல ரெடி பண்ணாங்க. அத ஆம் ஆத்மி அரசே ரெடி பண்ணுச்சு. அதுல 2015க்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து டெல்லியில குடியேறினாங்களோ அவங்களுக்கு வீட கொடுக்கணும்னு. சோ இன்னைக்கு அந்த பாராமீட்டருக்குள்ள யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன், அவங்களுக்கு வீடு கொடுக்கறாங்க. அதுல இல்லாதவங்களுக்கு அத நீங்க தான் முடிவு பண்ணீங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கும் வீடு அவசியமா வேணும்னு. நம்ம கிட்ட இப்போ 2 வழிதான் இருக்கு. ஒன்னு உங்களுடைய பாலிசி தப்பா இருக்கணும், இல்ல நாங்க பாலிசிய மாத்தணும். அப்ப மக்கள் சொல்றாங்க 2 மாசத்துக்கு முன்னாடி வந்தவங்களுக்கும் வீடு கொடுக்கறீங்கன்னு. அவங்களும் டாக்ஸ் பேர்னு சொல்றீங்க. நாங்க டாக்ஸ் பே பண்றோம், ஆனா நீங்க நேத்து வந்தவங்களுக்கு தான் வீடு கொடுக்கறீங்கன்னு. 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்களுக்கும் கொடுக்கறீங்க, 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு கொடுக்கறீங்க. இது எங்கேயாவது ஸ்டாப் ஆகணும்ல. நாங்க முழுமையா சிஸ்டமேட்டிக்கா டில்லியில யாரெல்லாம் சேரி வீட்ல இருக்காங்களோ அவங்களுக்கு நல்ல வசதிகளோட நல்ல வீட்ல ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுக்க விரும்புறோம். அந்த பசங்களும் நல்ல சுற்றுச்சூழல்ல படிச்சு வளரணும், அதுதான் நாங்க விரும்புறோம். எக்காரணத்தை கொண்டும் எந்த சேரி வாசிகளையும் விட்டுறக்கூடாதுன்றதுதான் எங்களுடைய ஆர்டர்ஸ். ரேகா மேம், நான் நிறைய ஏழைகளுடைய வீடியோஸை பார்த்திருக்கேன். இப்ப நீங்க சொன்னவங்க அசோக் விஹாரை சேர்ந்தவங்க, வஷீர்பூரை சேர்ந்தவங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ராத்திரி 3 மணிக்கு டெமாலிஷன் நடந்திருக்குன்னு. எங்களுக்கு மறுநாள் காலையில கோர்ட்ல டேட் இருக்கு. எங்களுக்கு ஸ்டே கிடைச்சிருக்கும், ஆனா இடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. பாருங்க, நீங்க எந்த ஜெயிலர் பத்தி சொல்றீங்களோ, 1675 வீடு கட்டி அந்த சேரி மக்களுக்கு சுயமா பிரதம மந்திரிய சாவி கொடுத்திருக்காரு. ஸ்வாபிமான் அபார்ட்மெண்ட். அந்த சேரியில எத்தனை குடும்பங்கள் இருக்கோ அதுல எத்தனை பேர் எலிஜிபிளோ அவங்க எல்லாருக்குமே வீடு கொடுக்கப்பட்டிருக்கு. யாரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாக்குள்ள வரலையோ அந்த மாதிரி 200-250 குடும்பங்கள் இருக்கு. அவங்களுக்கு தொடர்ச்சியா கோர்ட்டு, தொடர்ந்து லேண்ட் ஓனிங் ஏஜென்சி, டிடிஏவும் நோட்டீசஸ் கொடுத்திருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க அந்த இடத்த காலி பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு பிளாட் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுவும் லட்சக்கணக்கான மதிப்புள்ள ஒரு பிளாட். ஒருத்தருக்கும் எப்படி கொடுத்திருக்காங்கன்னா, அதாவது டைரக்டா நீங்க வந்து தங்கலாம். அதுக்கப்புறமா கூட சில பேர் அவங்கள மிஸ்கைட் பண்ணா, அவங்க அங்கிருந்து போகாம இருந்தாங்கன்னா ஏஜென்சி அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் எடுப்பாங்க. சரி, நீங்களே சொல்லுங்க, அவங்கள தப்பு சொல்லுமா, இவங்கள தப்பு சொல்லுமா, இல்ல கோர்ட்டு தப்பு சொல்லுமா? அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க, ஆனா கோர்ட் ஸ்டே கொடுக்கல. அதுக்கப்புறம் நீங்களும் நானும் என்ன பண்ண முடியும்? யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா கொடுக்கணும்னு நாங்க இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக சீரியஸா நாங்க எல்லா எஃபர்ட்ஸும் போட்டுட்டு தான் இருக்கோம். தொடர்ந்து 25,000 வீடுங்க அரசாங்கத்தின் மூலமா கட்டப்பட்டிருக்கு. சென்ட்ரல் ஃபண்டை வச்சு நாங்க அதுவும் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். புது வீட்டுக்கான திட்டத்தையும் போட்டுட்டு இருக்கோம். இது எந்த அரசாங்கம் பண்ணிருக்கு சொல்லுங்க? இது பாரதிய ஜனதா பார்ட்டி மட்டும் தான் பண்ணிருக்கு. டில்லியோட இன்றைய அரசாங்கம் தான். நான் கெஜ்ரிவால் சாரோட வீடியோ பார்த்தேன். அவர் பப்ளிக் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, 40 லட்சம் சேரிவாசிகள் டெல்லியில இருக்காங்க. ஒருவேளை அவங்க எல்லாரும் ரோட்டுக்கு வந்துட்டா ரேகா குப்தா அவர்களுக்கு அவங்க பாட்டி ஞாபகம் வந்துருவாங்கன்னு. பாட்டி ஞாபகம் வந்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா கெஜ்ரிவால் சார் டில்லிய விட்டுட்டு போனது எந்த அளவுக்கு சிக்கலை ஏற்படுத்திட்டு போயிருக்காருனா, ஆல்ரெடி அவர் முழுமையா ஏற்பாடு பண்ணி வச்சிட்டாரு. இந்த டெல்லிய வளரவே விடக்கூடாதுன்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. அவர் இருந்த வரைக்கும் அவர் பொல்யூஷன்ல வேலை செய்யல, அவர் குப்பை கூடத்துக்கு வேலை செய்யல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் எந்த வேலையும் செய்யல. அவர் டெல்லிக்கு வெறும் ஃப்ரீ பீஸ மட்டும்தான் காட்டியிருக்காரு. தண்ணி, கரண்ட் இது பத்தி எல்லாம் பேசினாரு. ஒரு ஃப்ளைஓவர், ஒரு புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏதாவது டெவலப்மெண்ட் ஒர்க் அவர் மூலியமா டெல்லியில எதுவுமே நடந்ததில்ல. இன்னைக்கு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், அவர் எப்படி பேசிட்டு இருக்காருன்னா, நீங்க அவர்கிட்ட சொல்லுங்களேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வீடு அதை விட வசதியா உங்களுக்கு என்ன கிடைக்க முடியும்னு. அவர் என்ன விரும்புறாருன்னா, ஏழைங்க அங்கேயே இருக்கணும், அவங்களோட வாழ்க்கை என்னைக்குமே ஒளிமயமா மாறக்கூடாது. அதனால்தான் அவர் அவங்கள தூண்டிவிட பாக்குறாரு. ஆனா டில்லி மக்கள் ஒண்ணு அவ்வளவு முட்டாள் கிடையாது. சேரிலயும் புத்திசாலி இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்க என்ன செய்யணும், அவங்க யார் கூட இருக்கணும்னு. அதனால கெஜ்ரிவால் சார் முயற்சி பண்ணாதீங்க, அப்புறம் பண்ணி பாருங்க. 40 லட்சம் மக்கள் உங்களுக்காக வருவாங்களா? இல்ல அவங்க அவங்களோட திட்டத்துக்காக வேலை செய்யறவங்கள, இல்ல அவங்களுக்கு நன்மை ஏற்படுத்துற அரசாங்கத்து கூட வருவாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அதே சேரிவாசிகள் கூட தேர்தல் நேரத்துல பிஜேபி தலைவர்கள் இரவு தங்குவாங்க, அவங்கள தான் சொந்தம்னு சொல்லிப்பாங்க, அவங்க வீட்டுல இருப்பாங்க. ஆனா அவங்க வீட்டை இடிக்கும் போது யாரும் காப்பாத்த வரலன்னு சொல்றாங்க. இன்னைக்கும் அதேதான். நீங்க 4 சேரிங்கள டில்லியோட 675 கிளஸ்டரோட கம்பேர் பண்ணா அது கண்டிப்பா நடக்காது. இன்னைக்கு டெல்லி பூரா 675 கிளஸ்டர் இருக்கு. ஆனா ஆக்ஷன் எடுத்தது வெறும் 4 மட்டும்தான். அதுல 3ல கோர்ட் கேஸ் இருக்கு. அப்புறம் இன்னொன்னு
லேண்ட் ஓனிங் ஏஜென்சி. அவங்களுக்கு ஆல்ரெடி வீட கொடுத்து காலி பண்ணி வச்சாச்சு. இந்த நாளை தவிர டில்லில வேற எங்கேயுமே ஆக்ஷன் எடுக்கல. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம கெஜ்ரிவால் சார் இதுல கும்பகர்ண. 6 மாசம் பஞ்சாப்ல அரசியல் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப அவருக்கு டில்லி ஞாபகம் வரல. இந்த 4 மாசத்துல டில்லி எவ்வளவு முன்னேறி போயிட்டு இருக்குன்னு அவருக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சதும், பஞ்சாப் தேர்தல் முடிஞ்சதும் உடனே குதிச்சு வந்துட்டாரு. அவர் என்ன சொன்னார்னா, சேரிவாசிங்களுக்கு இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு. நீங்க இத்தனை வருஷமா இருந்திருக்கீங்க, ஆட்சியை நடத்த முழு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க ஒரு சேரிவாசிங்களுக்காவது வீடு கொடுத்திருக்கீங்களா? சொல்லுங்க, ஒரு சேரிவாசிங்களையாவது சொல்லுங்க, கெஜ்ரி அகர்வால் எங்களுக்கு வீடு கொடுத்திருக்காங்கன்னு. ஒரு வீடு கூட கிடைக்கல சார். இந்த அரசாங்கம் லட்சக்கணக்கான மக்களுக்கு வீடு கொடுக்கிற திட்டத்தை போட்டிருக்காங்க. அண்ட் சீரியஸ்லி அதுல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, சேரியில லட்சக்கணக்கான மக்கள் சேரியில இருக்காங்க, அவங்களுக்கு உங்களுடைய அரசாங்கம், மத்திய அரசாங்கம் வீடு கட்டி கொடுக்குன்னு சொல்றீங்க. அப்புறம் சேரி இருக்கிற இடத்துலயே வீடு கொடுப்பீங்களா? 100% பாருங்க, இது பல வருஷத்தோட பேக்லாக். கண்டிப்பா டைம் எடுக்கும். ஆனா நீங்க தைரியமா இருங்க, உங்களை யாரும் எங்கேயும் துரத்தல. நீங்க உங்க இடத்துல இருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் எங்க அரசாங்கம் ஒரு வேலை செஞ்சிருக்கு. இது வரைக்கும் அதை யாரும் செய்யல. இந்த பட்ஜெட் 700 கோடி ரூபாய் நான் இதுக்காக ஒதுக்கி வச்சிருக்கேன். இது வெறும் சேரிவாசிங்களோட டெவலப்மெண்ட்காக மட்டும். 700 கோடி ரூபாய் எதுக்காக? அவங்களோட கால்வாய், நடைபாதை, கழிப்பறை, குளியலறைகள். இன்னைக்கும் சேரிவாசிகள் வெளியில தான் குளிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அவங்க டாய்லெட் போறதுக்கு அழுக்கான கழிப்பறைகளை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவுமே கவலைப்பட்டதில்ல. மன்னிச்சிருங்க, கெஜ்ரிவாலா இருந்தா சரி, முன்னால அரசாங்கமும் சரி. ஆனா அங்க ஓட்டு எல்லாரும் கெஜ்ரிவால் சாருக்கு தானே போட்டாங்க. இங்க பாருங்க, உங்களுடைய குழந்தைக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாது. நீங்க தான் கத்து கொடுத்தாகணும். மெதுவா அவங்களுக்கு புரிஞ்சிரும், நம்ம அப்பா அம்மா தான் நம்மளுக்காக சரியா யோசிப்பாங்கன்னு. சோ சரியா யோசிக்கிற, சரியா வேலை செய்யற பார்ட்டிங்க மக்களுக்கு என்னைக்குமே கிடைச்சதில்ல. இன்னைக்கு அவங்க அங்க ரோட் போடுறத பாக்கும்போது, அவங்க கழிப்பறைய கட்டுறத பாக்கும்போது, பார்க் கட்டுறத பாக்கும்போது, ஸ்கூல் கட்டுறத பாக்கும்போது, அவங்க இப்பதான் உணர்றாங்க, நாங்க இது வரைக்கும் இருள தான் இருந்தோன்னு. ஏன் எதுக்காக எங்களுக்கு யாருமே எதுவுமே செய்யலன்னு. இன்னைக்கு எங்களுக்கு கிடைக்கிற ஃபெசிலிட்டி ஏன் இதுக்கு முன்னாடி கிடைக்கலன்னு. இன்னைக்கு 700 கோடி அரசாங்க பட்ஜெட்ல ஒதுக்க முடியும்னா, வேலை செய்ய முடியும்னா, இதுக்கு முன்னாடி அரசாங்கம் ஏன் அதை செய்யல? இந்த விஷயம் மக்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பப்ளிக் கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். கெஜ்ரிவால் சார் அவரோட ஆபீஸ்ல அம்பேத்கர் சார் அப்புறம் பகத்சிங் சாரோட போட்டோ வச்சிருந்தாரு. நீங்க அதை எடுத்துட்டீங்க. அதுக்காக ஆர்டிசி அவர்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணதா சொல்றாங்களே, அந்த விஷயம் எல்லாம் உண்மையா? பாருங்க, இந்த பார்ட்டி இருக்கே, இது கிளர்ச்சி பார்ட்டி. கிளர்ச்சியோட கிளம்பிடுச்சு ராம்லீலா மைதானத்துல இருந்து. இவங்க ஆட்சியில இருக்கும்போதே போராட்டத்துல உட்காருவாங்க. முதலமைச்சரா இருந்துகிட்டே கெஜ்ரிவால் சார், நீர்வள அமைச்சரா இருக்கிற ஆதிஷ் அவர்கள் எதிர்ப்புல உட்கார்றது எல்லாருமே பாத்திருப்பாங்க. இவங்க ஆரம்பத்துல இருந்து எதிர்கட்சியா தான் இருந்தாங்க. அப்புறம் இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இவங்க ஆட்சியை புடிச்சிட்டாங்க, நம்ம எதிர்கட்சியா இருந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆபீஸ் என்னுடையது, எதுனாலும் நான் தான் முடிவு பண்ணணும். ஒரு போட்டோ எதிரில வைக்கணுமா இல்ல பின்னாடி வைக்கணுமான்னு. என் முதுகுக்கு பின்னாடி பாபா அம்பேத்கர் போட்டோ, பகவத்சிங் போட்டோ, எனக்கு பின்னாடி இருக்கிற போட்டோஸ் எல்லாம் எடுத்து எதிரில இருக்கிற செவுத்துல நான் மாட்டி வச்சேன். அட, முதலமைச்சர் போட்டோ எடுத்துட்டாங்க. அப்புறம் நான் எல்லாரையும் கூப்பிட்டேன், இங்க வாங்க, என் ரூம்ல உட்கார வச்சு டீ கொடுத்தேன். இங்க பாருங்க, போட்டோ இங்க இல்ல இங்க இருக்கு பாருங்கன்னு. அப்படியா, போட்டோ இங்க வச்சிருக்கீங்களா? ஆமா, எதுல இருந்தா கும்பிடுறதுக்கு நல்லா இருக்கணும் தான் இங்க வச்சேன்னு சொன்னேன். அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஓ சொல்லிட்டு என் ரூமை விட்டு அப்படியே வெளியில போய் மறுபடியும் போர்டை தூக்கிக்கிட்டு, நடக்க விட மாட்டோம், நடக்க விட மாட்டோம், நடக்க விட மாட்டோம். என்ன இது? அந்த போட்டோ நேத்தும் அங்கதான் இருந்துச்சு, இன்னைக்கும் அங்கதான் இருக்கு. எதுவும் மாறல, அப்படியே தான் இருக்கு. இது உங்களோட பக்தி. யாருக்கு முதுக காட்டுவீங்க, யார எதிரில வச்சுக்கிட்டு கும்பிடுவீங்கன்னு, அது உங்களுடைய பக்தியை பொறுத்து இருக்கு. என்ன நடந்தாலும் ஆதிஷ் இவங்களுக்கு ஞாபகம் வந்துட்டே தான் இருப்பாங்க. எப்போ ஞாபகத்துல தான் இருப்பாங்க. நான் யார மறந்தாலும் அவங்கள மட்டும் மறக்க முடியாது. அவங்க 4 பூரா என்ன கேமரா வச்சு செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரேகா இன்னைக்கு எங்க போயிருக்காங்க, எங்க போறாங்க என்னன்னு. அப்புறம் எனக்கு ஞாபகப்படுத்துவாங்க, நீங்க இந்த சம்பவத்துக்கு ட்ரீட் பண்ணலன்னு. நானும் ட்வீட் பண்ணுவேன். அப்புறம் கேட்பாங்க, அங்க போலியான. நானும் சொல்லுவேன், ஓகே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சொல்லுவாங்க, நீங்க இதை பண்ணிருக்கணும், அதை கொடுத்துருக்கணும் அப்படின்னு. அவ என்னோட ஃப்ரெண்ட், என்ன ரொம்ப நல்லா கவனிச்சுப்பா. அவ அவளை விட அதிகமா அவ என்னதான் கவனிச்சுப்பா. சோ அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்தில் டெல்லி முதல்வர் ரேகா குப்தா மீது கேள்விகளும் குற்றச்சாட்டுகளும் தொடரும். அவர் வேலை செய்யாட்டியும் சிஸ்டம்ல சிக்கல் ஏற்படுத்தாம போயிருக்கலாமே. டில்லியை அடிக்கிற திசைக்கு தள்ளி விட்டு இருக்க கூடாது. ஆனா அவர் அதுதான் செஞ்சிருக்காரு.
உங்க பேச்சை கேட்கும்போது எனக்கு அந்த பழைய பாட்டு ஞாபகம் வருது. न मिलता गम तो बर्बादी के अफसाने कहाँ जाते, अगर दुनिया चमन होती तो वीराने कहाँ जाते. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நம்மளுடைய விருந்தாளி டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா. ஆப்கி அதாலத்தில் அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்தில் டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா மீதுள்ள குற்றச்சாட்டு. இவங்க போன அரசாங்கத்தோட நல்ல காரியங்களை தடுத்துட்டு இருக்காங்க. இப்போ கெஜ்ரிவால் சாரோட பெரிய கம்ப்ளைண்ட் என்னன்னா, ரீசென்ட்லி அவர் என்ன சொன்னார்னா, நாங்க யமுனா நதியை கிளீன் பண்ணோம். யமுனா நதியோட மோசமான நிலைமை இதுக்கு முன்னாடி அமோனியா 3-4 டேஸ் தான் தெரியும். இப்ப அந்த விஷயம் தினமும் தெரியுதுன்னு சொல்றாங்க. இது ரேகா அவர்களுடைய அரசாங்கம்னு சொல்றாங்க. ஒரு அரசாங்கம், அதுக்கு ஒரு நல்ல பதவிக்காலம் கிடைச்சது. 10 வருஷம் முழுமையான டென்யூர். இத்தனைக்கும் 12 வருஷம் டென்யூர். நீங்க முதல் நாள்ல இருந்தே சொன்னீங்க, நான் யமுனாவை இப்படி கிளீன் பண்ணிடுவேன். அப்புறம் நீங்க 5 வருஷம் கழிச்சு என்ன சொன்னீங்க? இல்ல, இந்த வாட்டி நாங்க பண்ணல, இந்த ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுங்க, அடுத்த வாட்டி நான் கண்டிப்பா பண்ணிடுறேன். அவங்க அடுத்த முறையும் வந்தப்போ, சாரி என்னால பண்ண முடியல, கைவிட்டு போயிடுச்சு, திருப்பி நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா பண்ணிடுவேன்னு சொல்லுவாங்க. அது ஒரு அரசாங்கம். இது இன்னொரு அரசாங்கம். ஆட்சிக்கு வந்து வெறும் 4 மாசம் மட்டும்தான் ஆகுது. இதோட மொத்த பிரச்சனை என்ன, இதோட தீர்வு என்ன, இதுக்கு என்ன பண்ணணும், இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு நான் ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிட்டு உங்க எல்லாருக்குமே நான் புரிய வைக்க நினைக்கிறேன். யமுனா நதி அது யமுனோத்ரியில ஆரம்பிச்சு பிரயாக்ராஜ்ல முடியுது. கிட்டத்தட்ட 1400 கிலோமீட்டர் யமுனா நதியோட ஃபுல் ஃபிளட்ஜ். அதுல 48 கிலோமீட்டர் டெல்லி வழியா தான் போகும். இன்னைக்கு எங்க யமுனா நதி டெல்லி வழியா கடந்து போய்கிட்டு இருக்கோ, அங்க ஃப்ரெஷ் வாட்டர் வராது. அங்க இருந்து என்ன தண்ணி வருதோ அத அப்படியே நிறுத்தி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. நதிக்குள்ள என்ன போகும்? 200 கால்வாய்கள் போகும். அது டெல்லி பூரா ஓடிட்டு இருக்கு. பெரிய பெரிய கால்வாய்கள், நசப்கட் கால்வாய்கள், ஷாத்ரா கால்வாய்கள், அது எல்லாமே நதிக்குள்ளதான் போகும். அதுவும் எப்படி போகும்னு பார்த்தா அழுக்கா, வெறும் குப்பையா, அதுக்குள்ளதான் எல்லாமே போகும். இதுக்காக அந்த அரசாங்கம் எந்த வேலையும் செய்யல. நாங்க வந்த உடனே யமுனா நதியை எப்படி கிளீன் பண்ணணும்னு யோசிச்சோம். அதுக்கு முதல்ல இந்த கால்வாய்களை சுத்தப்படுத்தணும்னு தோணுச்சு. இந்த கால்வாய்களை நிறுத்தி சுத்தப்படுத்தி டிஓடி லெவல சரி பண்ணதுக்கு அப்புறமா தான் யமுனா நதிக்குள்ள விடணும். 38 STP பிளான்ட் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல 22 DPCC கைட்லைன்ஸ் ஸ்டாண்டர்ட்ல இல்லாததால அது ஓடாது. நாங்க தினமும் கிட்டத்தட்ட 3800 MLB அதோட செல்ட் அந்த காவாயில இருந்து வெளியேறும். அது ப்ராசஸ் 1000-1200 கூட பண்ண முடியல. அது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அந்த நதிக்குள்ள போயிடும். இன்னைக்கு இந்த அரசாங்கம் வந்த உடனே முதல்ல எல்லா கால்வாய்களுக்கும் டேப்பிங் திட்டத்தை போட்டோம். அதுல பழைய STP அதாவது 38 அது அப்டேட்டட் அப்புறம் அப்கிரேட் பண்ற வேலைய பார்த்தோம். அப்புறம் புது டீசென்ட்ரலைஸ்டு STP, ஏன்னா அதுதான் அந்த கால்வாய்களை சுத்தம் பண்ண வைக்கும். ஏன்னா அது வரைக்கும் அந்த தண்ணி சுத்தமாகாது, நம்ம யமுனா நதியை சுத்தப்படுத்தவே முடியாது. இன்னைக்கு டெல்லியில எவ்வளவோ இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் இருக்கு. அதுல இருந்து வெளியில வர ஃப்ளூயண்ட்டுக்கு எந்த டேப்பிங்கும் இல்ல. அந்த ஃப்ளூயண்ட்டை சரி பண்றதுக்காக யாருமே எதுவுமே பண்ணதில்ல. அதுல எவ்வளவு கெமிக்கல்ஸ் மிக்ஸ் ஆயிருக்கலாம். நதியில விழுந்ததுமே ஒரு விதமான நுரைய உண்டாக்குது. அது எல்லாத்தையுமே டேப் பண்ற வேலையை நாங்க பாத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஹரியானா தரப்புல ஃபேக்டரிஸ்ல இருந்து வெளியில வர எல்லா ஃப்ளூயண்ட்டையுமே அதை டேப் பண்றதுக்காக நாங்க ஹரியானா கூட பேசியிருக்கோம். முழுமையா யமுனா நதியில விழற ஒரு சொட்டு தண்ணி கூட சுத்தமாயிட்டு தான் வரணும் அப்படின்ற நல்ல திட்டத்தை நாங்க போட்டிருக்கோம். அதுக்கு 9000 கோடி பட்ஜெட் நாங்க அதுக்காக ஒதுக்கி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் அதுக்காக நாங்க வேலை பாக்குறோம். அது ஒரு நாள் வேலை கிடையாது. எங்க கிட்ட உங்கள மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் கேட்பாங்க எப்ப முடியும் அதுன்னு. நான் உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டேன். இந்த வேலை கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஆனா நான் சொன்னேன்ல, நாங்க வேலை செய்யற விதம், நாங்க அதுக்காக எந்த எக்ஸ்பர்ட்ஸை இன்வால்வ் பண்ணுவோமோ, எந்தவித டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுவோமோ, இந்த எல்லா வேலையும் நாங்க இந்த 4 மாசமா நாங்க ஒவ்வொரு நிமிஷமும் அதுக்காக உழைச்சிருக்கோம். ஒரு நிமிஷம் கூட நாங்க டைம் வேஸ்ட் பண்ணதில்ல. அப்புறம் காலப்போக்குல அது எல்லாத்தையுமே நாங்க சரி பண்ணுவோம், அதை கிளியர் பண்ணுவோம். இந்த 1200 காலனிஸ் டெல்லியில இருக்கிற அன்ஆத்தரைஸ்டு காலனிஸ், அங்க சீவர் லைன்ஸே கிடையாது. அங்க பூரா சீவர் லைன்ஸ் நம்ம போடணும். அதுக்கான வேலையை தான் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். அந்த காவால சீவர் லைன்ஸே கிடையாது. அந்த சீவேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா காவால போய் சேரும். அந்த காவா அப்படியே யமுனா நதிக்குள்ள போய் சேரும். இதெல்லாம் சரி பண்றதுக்கு அங்க சீவர் லைன்ஸ் போடணும், பைப் லைன்ஸ் போடணும். இந்த வேலையை தான் அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கு. அப்புறம் அதுல எந்த அளவுக்கு சாலிட் வேஸ்ட் இருக்கோ, உங்களுடைய கழிவு யமுனா நதிக்குள்ள இருக்கோ, அதை முதல்ல கிளீன் பண்ணணும். அதுல இருக்கிற ஃப்ளோக்காக ஹரியானா கிட்ட பேசணும், உத்தரப்பிரதேஷ் கிட்ட பேசணும். யமுனா நதியில ஃப்ளோ அதிகரிக்க எல்லா சைடுமே எங்க அரசாங்கம் போராடிட்டு இருக்கு. அப்புறம்
நான் இத மிகப்படுத்தி சொல்லல. பிரதம மந்திரியில இருந்து யாருக்கெல்லாம் இது மேல அக்கறை இருக்கோ, யமுனா நதியை பத்தி பல மடங்கு அக்கறை எங்க எல்லாருக்குமே இருக்கு. யமுனா நதி விஷயத்துல நாங்க எல்லாருமே நேர்மையா வேலை பாக்குறோம். அப்புறம் யமுனா நதிய போக போக நீங்க சுத்தமாவும் தெள்ள தெளிவான யமுனா நதியை நீங்க பார்க்க முடியும். இது நீங்க நம்பலாம். ஆனா நீங்க மறந்துட்டீங்க போல இருக்கு. கெஜ்ரிவால் சார் நீங்க யமுனா நதியை கிளீன் பண்றதால ஓட்டு கிடைக்காதுன்னு சொல்றாரு. அது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அவரோட நம்பிக்கை அது மறுபடியும் எலெக்ஷனோட சேர்ந்து மாறிடும். எலெக்ஷன் வரும்போது அதுக்கேத்த மாதிரி மறுபடியும் மாறிடுவாங்க. ஆனா நாங்க அந்த மாதிரி இல்ல. எங்களுடைய நம்பிக்கை யமுனா தாய்க்குள்ள இணைஞ்சிருக்குன்னா அது கண்டிப்பா உண்மை. எலெக்ஷன் வருதோ இல்லையோ, ஓட்டு கிடைக்குதோ இல்லையோ, இங்க இருக்கிற இந்தியன்ஸ்க்கு எல்லாருமே ஆசை இருந்துச்சுன்னா யமுனா தாய் டில்லியில ரொம்ப சுத்தமா ஓடணும்னு நினைச்சா அதை முடிக்க வேண்டியது என்னுடைய கடமை. அவங்களுடைய இன்னொரு குறை இருக்கு. நீங்க காலனிஸ்ல உள்ள கிளினிக்ஸ க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஆதிஷி என்ன சொல்றாங்கன்னா அங்க வைத்தியம், மருந்து, டெஸ்ட் எல்லாம் ஃப்ரீயா கிடைச்சதுன்னு சொல்றாங்க. பாருங்க, இத நீங்க டெல்லி மக்கள்கிட்டயே கேளுங்க. சோ ஆடம்பரமான அரசாங்கத்துக்கிட்ட ஆடம்பரமா ப்ரொபகண்டம் பண்ற வழி அவங்களுக்கு தெரியும். விக்கிற வழி பப்ளிசிட்டி எப்படி நடக்கும்? சொன்னல கொஞ்ச நாளைக்கு பப்ளிசிட்டி பண்ணுவாங்கன்னு. காலனி கிளினிக்னா இருக்கிற சாக்கடை பக்கத்துல ஒரு கேபினை நிக்க வைக்கிறது, அப்புறம் அங்க ஒரு டாக்டரை உட்கார வச்சு அவர்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு உங்களுக்கு 40 ரூபாய் கிடைக்கும்னு. அப்ப நீங்க சொல்லுங்க, டாக்டர் பேஷண்ட்டை குணப்படுத்துவாரா இல்ல லைன்ல நிக்க வைப்பாரா சொல்லுங்க? அப்புறம் அதுல பாத்தீங்கன்னா அதுலயும் ஊழல், அதுலயும் ஒரு சீட்டிங். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அவரு நான் ஒரு நாளைக்கு 500 பேஷண்ட்ஸ பார்த்தேன், அதுக்கேத்த மாதிரி சம்பளத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்பாரு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு மருந்து இல்ல, வேக்சினேஷன் இல்ல. ஆரோக்கிய மந்திருக்கும் அதுக்கும் என்ன கம்பாரிசன் சொல்லுங்க? ஆரோக்கிய மந்திர் உங்களுக்கு அது ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ். அங்க பிரைமரி ஹாஸ்பிட்டல் இருக்கு, டிஸ்பென்சரி இருக்கு, அதுக்குள்ள உங்களுக்கு மெடிக்கல் ஸ்டாஃப், பாராமெடிக்கல் ஸ்டாஃப், நர்சிங் ஸ்டாஃப், இப்படி எல்லாருமே இருப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மருந்து கிடைக்கும், வேக்சினேஷன் கிடைக்கும், அங்க உங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், ஃபர்ஸ்ட் எய்ட் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா டெஸ்டிங் கூட ஃபுல் ப்ரொவிஷன் இருக்கும். எல்லாமே அங்க ஃபேமிலி பிளானிங்க்கு இந்த மாதிரி அதுவும் அங்க மக்களுக்கு கொடுக்கப்படுது. சோ பிரைமரி செக்டரோட ஃபுல் கேர் உங்களுக்கு ஆரோக்கிய மந்திர்ல இருந்து கிடைக்குது. அப்புறம் இந்த மாதிரி வசதி டெல்லியில 1200க்கும் மேற்பட்ட ஆரோக்கிய மந்திர் செயல்படுறதுக்கான வேலையை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 100 ஆரோக்கிய மந்திர் நாங்க டெல்லியில ஆரம்பிச்சிருக்கோம். அது டெல்லியோட மக்களுக்கு மத்திய அரசால கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷம். அதனால உங்களுக்கு எவ்வளவோ நன்மைகள் கிடைக்க போகுது. காலனி கிளினிக்கெல்லாம் ஒரு ஃப்ராடு. டெல்லி மக்களோட கண்ணுல மண்ணை தூவி விட்டுட்டு மக்களோட பணத்தை தப்பா பயன்படுத்திட்டு அங்க ஃபெசிலிட்டின்ற பேர்ல ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு ஆரோக்கிய மந்திர் எங்கெல்லாம் ஓபன் ஆயிருக்கோ அங்க மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, அது உணர்றாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு சரியான முறையில ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க என்னைக்காவது அங்க போய் சூப்பர்வைஸ் பண்ணுவீங்களா? நீங்க ஓபன் பண்ண ஆரோக்கிய மந்திர் ஒழுங்கா வேலை செய்தா இல்லையான்னு? என்னுடைய வேலையே இதுதான். டெல்லி மக்களுடைய பிரதிநிதி 24/7 அவங்களுடைய முதலமைச்சரை ஆரோக்கிய மந்திர்ல நீங்க பார்க்கலாம். இல்ல ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் கிட்ட இல்ல சாக்கடை பக்கத்துல பார்க்கலாம். அதாவது நாங்க மக்களை பத்தி எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம்னா அது ஒழுங்கா செயல்படுத்தப்பட்டிருக்கா இல்லையான்னு நாங்க தொடர்ந்து செக் பண்ணுவோம். நானும் சரி, என் மந்திரியும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி. அது அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு உயர்ந்த நேர்மையான மனிஷ் சிசோடியா இருந்தாரு. அவங்க நாட்டுல ஒரு நல்ல எஜுகேஷனல் பாலிசியை தயார் பண்ணிருக்காங்க டெல்லி ஸ்கூல்ஸோட நிலைமைய மாத்துறதுக்கு. அப்புறம் இத பத்தின சர்ச்சை நியூயார்க் டைம்ஸ்ல கூட வந்திருக்கு. எந்த எஜுகேஷனல் மாடலை பத்தி அவங்க பேசுறாங்களோ அந்த எஜுகேஷனல் மாடல் எல்லா இடத்துலயும் டெல்லி எஜுகேஷனல் மாடலா மாறி இருக்கு. நான் ஒன்னு சொல்லவா? டெல்லி அரசாங்கத்தோட டோட்டல் ஸ்கூல்ஸ் 16 லட்சம் பசங்க இருக்காங்க. ஸ்கூல்ஸ் 799. அந்த 799ல வெறும் 253 பில்டிங் மட்டும்தான் நல்லா இருக்கு. மத்த ஸ்கூல்ஸ்ல இன்னிக்கும் செமி பினிஷ்டு பில்டிங்ல இருக்காங்க, ஷெட்ல இருக்காங்க. இப்படிதான் டெல்லி எஜுகேஷன் மாடல் இருக்கு. ஆனா ஒரு படிச்ச அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா எங்க எஜுகேஷனல் மாடல் உலகத்திலேயே ரொம்ப சிறந்ததுன்னு. இப்ப பாருங்க அதுலயும் எவ்வளவு மோசடி பண்ணிருக்காங்கன்னு. பாத்ரூம கூட கிளாஸ் ரூமா அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒவ்வொரு கிளாஸ் ரூமுக்கும் 40 லட்சம் ரூபாய் செலவுன்னு சொல்லிருக்காங்க. 50 லட்சம்னு அவ்வளவு செலவாகுமா என்ன? இவ்ளோ கோடி செலவாயிருக்கா என்ன? அதுக்குதான் சிஏஜி ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுக்குதான் இன்னைக்கு எல்லாருமே அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. எந்த அளவுக்கு அதிகமான ஊழல்னா இந்த டில்லி வரலாறுலயே எந்த அரசாங்கமும் பண்ணிருக்காது. ஆனா அமெரிக்கால பாராட்டினாங்கல்ல? சரியா சொன்னீங்க. இந்த மேனேஜ்மெண்ட் தான் படிச்ச அரசாங்கத்துக்கு தெரியும்.
எங்க எது பிரிண்ட் பண்ணணும், எங்க எது காட்டணும், எது தெரியணும், இல்ல எதை மறைக்கணும், அவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும். அதனால அவங்களுடைய ரூல்ஸ் எல்லாம் எங்களால ஃபாலோ பண்ண முடியாது. நாங்க டெல்லிக்காக எது செஞ்சாலும் அது டெல்லியோட நன்மைக்காக சோ தான். டெல்லி ஸ்கூல்ஸ்க்கு உங்களோட மாடல் என்ன? நான் என்ன நினைக்கிறேன்னா, டெல்லியோட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அத முதல்ல நாங்க பெட்டரா மாத்தி ஆகணும். இன்னைக்கு பேரண்ட்ஸ் அவங்களுடைய பசங்களுக்காக பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல பெரிய லைன்ல நின்னு அவங்களுடைய பசங்களுக்காக ரெக்வெஸ்ட் பண்றதை விட டெல்லியோட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல பசங்களை சேர்க்கணுன்ற ஆசை அவங்களுக்கு வரணும். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல அவங்களுக்கு பெட்டர் எஜுகேஷனை தரணும், அப்டேட்டட் கேரிக்குலம் கிடைக்கணும். அப்புறம் நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல்ல அந்த பசங்க பார்ட்டிசிபேட் பண்ற அளவுக்கு ட்ரைனிங் கிடைக்கணும். அவங்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸஸ் இருக்கணும். அப்புறம் அவங்களுக்கு லைப்ரரி, லேப்ஸ் அப்படின்னு எல்லாமே ஒரு பிரைவேட் ஸ்கூல் பசங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது எல்லாமே கிடைக்கணும். அப்பதான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மேல பெத்தவங்களுக்கு நம்பிக்கை வரும். அப்பதான் அவங்க உலகம் பூரா எங்க மத்தவங்க போனாலுமே என்ன success சொல்றாங்கன்னா, பண்ண நீங்க முடியும். பிரைவேட் ஸ்கூலுக்கு சப்போர்ட் பண்றீங்க, அவங்க இஷ்டத்துக்கு ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ண நீங்க வாய்ப்பு கொடுக்கறீங்கன்னு சொல்றாங்க. ரஜித் சார், டெல்லியில எந்த எஜுகேஷன் இப்ப போயிட்டு இருக்கோ, முக்கியமா இந்த பிரைவேட் ஸ்கூல், இது டெல்லி ஸ்கூல் ஆக்ட் 1973ல இருந்து கவர்ன். அப்புறம் அந்த ஆக்ட் நமக்கு தெரிஞ்சிருந்தோம், எப்பவும் பழைய அரசாங்கம் அதை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கல. இன்னிக்கும் டெல்லி பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல ஃபீஸ் விஷயத்துல முதல்ல இருந்து அரசாங்கம் இதை தடுக்கவோ எந்த ஸ்டெப் எடுக்கவோ முன் வரல. இந்த மாதிரி எந்த வழியும் இல்ல, எந்த சட்டமும் இல்ல, இது வரைக்கும் எந்த இம்ப்ளிகேஷனும் இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கவர்மெண்ட் தைரியமா களத்துல இறங்கி ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. பிரைவேட் ஸ்கூல்ஸ் அவங்க இஷ்டத்துக்கு ஃபீஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. ஒருவேளை ஏதாவது ப்ரொசீஜர்ஸ் இருந்தா அது என்னவா இருக்கணும், அதுல பேரண்ட்ஸ் எப்படி இன்வால்வ் ஆகணும், டீச்சர்ஸ் எப்படி இன்வால்வ் ஆகணும்னு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சட்டத்தை போட்டிருக்காங்க. டெல்லி ஸ்கூல்ஸோட ஃபீஸை ரெகுலரைஸ் பண்றதுக்காக. இதுக்கு முன்னாடி இருந்த எந்த அரசாங்கமும் பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் பிரைவேட் ஸ்கூல்ஸை இறுக்கி பிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்க உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க, ஏன் எங்க ஸ்கூல்ஸ்க்கு இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, எங்களால எங்க ஃபீஸை இன்க்ரீஸ் பண்ண முடியல. போன அரசாங்கம் எதுவுமே பண்ணது கிடையாது, எல்லாம் வெறும் நாடகம். அது தவிர எதுவுமே இந்த மாதிரி. நீங்க சொல்லுங்க, அவங்க ஏதாவது இந்த மாதிரி சட்டம் போட்டிருக்காங்கன்னு? டெல்லி மக்களோட நன்மைக்காக ஏதாவது ஒரு சட்டம் போட்டிருக்காங்களா? இல்ல. என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ டெல்லியில எப்போ மழை பெஞ்சாலும் மறுபடியும் மின்டோ பிரிட்ஜ் முழுகுமா இல்ல பஸ்ஸுங்களும் முழுகி போகுமா? உங்களுடைய கவலை நியாயமானது. டெல்லியில ஒவ்வொரு முறையும் மழை வரும்போது மின்டோ பிரிட்ஜ் முழுகிடுது. நியூஸ் பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ்ல இந்த நியூஸை நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். அங்க இருக்கிற மின்டோ பிரிட்ஜ், அதுல 75% ஆஃப் த பஸ் அப்படியே முழுகி போயிடும். அப்புறம் இந்த 4 மாசத்துல நான் மின்டோ பிரிட்ஜுக்கு குறைஞ்சது ஒரு 5-6 வாட்டியாவது போயிருப்பேன். ஏன்னா மின்டோ பிரிட்ஜ் இந்த வாட்டி கண்டிப்பா முழுக கூடாதுன்றதுக்காக. ஃபர்ஸ்ட் டைம் அங்க போனப்போ அங்க இருக்கிற பிரச்சனை எனக்கு புரிஞ்சுது. அங்க பம்ப் போடலான்னு முடிவு பண்ணோம். கடவுளும் நடுவுல ட்ரையலுக்காக மழையை கொடுத்தாரு. ட்ரையல்ல அது ஒர்க் அவுட் ஆகலன்னு நல்லா புரிஞ்சுது. அப்புறம் ஆட்டோமேட்டிக் போடலான்னு சொன்னாங்க. அந்த ஆட்டோமேட்டிக்கும் மழையில அப்படியே முழுகிடுச்சு. அப்புறம் அடுத்த வாட்டி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பம்ப் ஆபரேட்டரையே நம்ம அங்கேயே போட்டுடலான்னு. அப்போ பைப்பு உடைஞ்சிருச்சு. அப்புறம் அந்த பைப்பை சரி பண்ண, அதுக்கப்புறம் 3 மழை வந்துச்சு, மின்டோ பிரிட்ஜ் முழுகல. சோ நான் என்ன நினைக்கிறேன்னா, பொதுமக்கள் இந்த அளவுக்கு சின்சியரா மாறி பிரச்சனைய பின்தொடர்ந்தாங்கன்னா கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். சோ டெல்லிக்கு கண்டிப்பா தீர்வு கிடைக்கும். இன்னொரு கேள்வி. மேடம், டெல்லி வியாபாரிகளுக்கு என்ன தோணுதுன்னா, அரசாங்கம் அவங்களுக்கு எந்த உதவியும் செய்யறது இல்ல. அவங்களுக்கு இது கஷ்டமா இருக்கு. டெல்லியில உள்ள இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் ரொம்ப மோசமா இருக்கு. இன்னும் எத்தனை நாள் நீடிக்கும்? டெல்லியில மல்டிபிள் ஏஜென்சி சிஸ்டம்ஸ் இருக்கு. ஒரு இடத்துல டெல்லி அரசாங்கம் இருக்கு, ஒரு இடத்துல நகராட்சி மன்றம், இன்னொரு இடத்துல PWD, NDMC இருக்கு, DSC, இப்படி எல்லா இடத்துலயும் ஏஜென்சிஸ் இருக்கு. ஏஜென்சிஸ் எப்படி மாட்டி இருக்குன்னா, எல்லா வேலையிலுமே சிக்கல் ஏற்பட்டிருக்கு. முதல் முறையா இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் வந்திருக்கு. அவங்க இந்த சிக்கலை சரி பண்றதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு மிகப்பெரிய வேலை, இது வரைக்கும் டெல்லி வரலாறுல யாருமே இப்படி யோசிச்சு பார்த்ததே இல்ல. அப்புறம் செய்யணும்ன்ற தைரியம் கூட வந்திருக்காது. லைசென்சிங் செயல்முறைய பெட்டரா மாத்துறதுக்காக நாங்க காவல்துறை கிட்ட இருந்து லைசென்சிங்க நீக்கி, இன்னைக்கு முழுமையா எல்லாத்தையுமே நீக்கி வெறும் ஒரு ஏஜென்சியா மட்டும் வச்சிருக்கோம். இது உங்களுக்கு லைசென்ஸ் கொடுக்கும். இது டெல்லியோட மிகப்பெரிய வேலை. வியாபாரிகளும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. முதல் முறையா
முதல் முறையா டெல்லி அரசாங்கம் ட்ரேடர் வெல்ஃபேர் போர்டு உருவாக்கிருக்கு. இதுல அவங்களோட இன்வால்வ்மெண்ட் இருக்கும். இதுல அவங்க கூட சேர்ந்து எப்படி வேலை நடக்கும், முதல் முறையா டெல்லியில ஃபேக்டரி லைசன்ஸ அதுக்கு எம்சிடியும் கொடுக்கும், டெல்லி அரசாங்கமும் கொடுக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேலை நடக்க போகுது. எம்சிடியை அங்கிருந்து நீக்கி வெறும் டிஎஸ்ஐ டிசி டெல்லி அரசாங்கம் உங்களுக்கு ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம், ஹீஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ், இது எல்லாத்துலயுமே வேலை செஞ்சு நாங்க வணிகர்களை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா பெட்டரான வசதிகள் இனிமேல் வணிகர்களுக்கு கிடைக்கும். நீங்க சனாதன தர்மத்தை பாதுகாக்கிறவங்க, ஆனா உங்க ஆட்சி காலத்துல கோமாதாக்களுக்கு ஏன் இந்த நிலைமை வருது? டெல்லி ரோட்ல கோமாதாக்கள்லாம் ஏன் குப்பைகளை சாப்பிட்டுட்டு இருக்கு? உங்ககிட்ட கோமாதாவோட வெல்ஃபேருக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க? இது உண்மையிலேயே வேதனைக்குரிய விஷயம். அப்புறம் எல்லா வேலையும் நம்மளுடைய கோமாதாக்கு ரோட்ல உதவியற்றதா சுத்தாம தடுக்க வேண்டிய விஷயத்த இன்றைய அரசாங்கம் முழுமையான கவனத்தை அது மேல செலுத்திட்டு இருக்கு. நான் எடுத்து வச்ச முதல் பெரிய அடி டெல்லியில மாட்டுத் தொழுவம் அரசாங்கத்தோட கிராண்டால நடக்குது. பல வருஷமா முன்னாடி இருந்த அரசாங்கம் அவங்களுக்கு எந்த கிராண்டும் கொடுக்கல. முதல் நாளே அங்க இருக்கிற எல்லா மாட்டுத் தொழுவத்தையும் கோடிக்கணக்கான ரூபாய நாங்க ரிலீஸ் பண்ணோம். ஏன்னா அந்த மாட்டுத் தொழுவம் ஆரோக்கியமா நடக்கணும். அதுதான் முதல் விஷயம். டெல்லியில புது மாட்டுத் தொழுவம் தயாரிக்க வேண்டியது இன்னொரு விஷயம். அதுக்காக நாங்க என்னெல்லாம் செய்யணுமோ அதுக்கான வேலைய நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். மூணாவது விஷயம், அந்த பால்காரங்க அவங்க டெய்லி பாலை கறந்துருவாங்க, அப்புறம் அந்த பசுக்களை அப்படியே ரோட்ல விட்டுருவாங்க. அந்த மாதிரி எல்லா பால்காரங்களுக்கும் வெறும் ஸ்ட்ரிக்ட்னஸ் இல்ல, ஸ்ட்ரிக்ட்னஸா இருக்கிறது அது வேற விஷயம். அவங்கள கூப்பிட்டு நான் பேசினேன். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். எதுக்கு நகரத்துக்கு நடுவுல இருந்துகிட்டு உங்க பசுக்களை நடு ரோட்ல இப்படி அலைய விட்டுறீங்கன்னு. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பல வருஷமா இங்க இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு, எங்களுக்கு வேற வழி இல்லன்னு. அங்க கோபர் கேஸ் பிளான்ட் இல்ல, அங்க தண்ணி இல்ல, சீவேஜ் சிஸ்டம் இல்ல, ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்ல, அப்புறம் நாங்க வேற என்ன மேடம் பண்ண முடியும் அப்படின்னு. அப்புறம் உண்மையை சொல்லணும்னா அவங்க சொன்னதுலயும் நியாயம் இருக்கு. இன்னைக்கு டெய்ரி காலனிஸுக்கு என்னெல்லாம் இருக்கணுமோ அது எல்லாத்தையும் செய்யறதுக்கான திசையில அரசாங்கம் நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த டெய்ரி காலனி நகரத்துக்கு நடுவுல இருக்கு. அதுக்குன்னு ஒரு தனி இடத்தை ஏற்பாடு பண்ணி அங்க பசுக்களை நம்ம அனுப்பணும். இது ஒரு வழி. ரோட்ல சுத்திட்டு இருக்கிற பசுக்களை மாட்டு தொழுவத்துக்கு அனுப்புற வேலை, அப்புறம் தொழுவத்துக்கு அனுப்புறதுக்கான கிராண்டும் நாங்க கொடுத்துருக்கோம். அவங்க பாத்துக்க. அப்புறம் மூணாவது ஸ்ட்ரிக்ட்னஸ், யார் இந்த வேலையை செய்வாங்களோ நீங்க பசுக்களை தெருவுல விட்டுட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். அதுக்காக உங்களுடைய பிரெமிசஸ சீல் கூட பண்ணலாம், இல்ல உங்க கரண்ட கட் பண்ணலாம். இதுக்கு மேல பசுக்களை தெருவுல அனுமதிக்க மாட்டோம். அந்த பசுக்களோட கஷ்டம், அங்க இருக்கிற குப்பையெல்லாம் சாப்பிட்டு பசுக்கள் செத்துக்கிட்டு இருக்கு. வரவங்களுக்கு ஆக்சிடென்ட்ல அடிபட்டு பசுக்களால ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, வெஹிக்கிள்ஸால பசுக்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. இனிமேல டெல்லியில இதை நாங்க அனுமதிக்க மாட்டோம். இதுக்காக நாங்க தொடர்ந்து அரசாங்கம் வேலை செஞ்சிட்டு இருக்கு. நான் எந்த சப்ஜெக்ட பத்தி பேசினாலும் மக்கள் கேட்டாலும், அது பசுவா இருக்கட்டும், எஜுகேஷனா இருக்கட்டும், பொல்யூஷனா இருக்கட்டும், உங்களுக்கு நிறைய வேலையை விட்டுட்டு போயிருக்காங்க. நான் சொன்னல, அதுக்காக தான் நான் தினமும் ஞாபகப்படுத்திக்குவேன். இந்த அளவுக்கு அவங்க வேலையை விட்டுட்டு போறதுல பிரச்சனை இல்ல ரஜித் சார். வேலையை ரொம்ப சிக்கலாக்கி விட்டுருக்காங்க. அவங்க எப்படி எல்லாத்துலயும் சிக்கல் ஏற்படுத்தியிருக்காங்கன்னா, அது ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன். இப்ப நான் டெல்லி அரசாங்கத்துல இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் மக்கள் இருக்காங்க, அவங்க ஒரு 500 பேர் தேவை. நம்ம தலைவர் 25,000 பேர் அப்பாயிண்ட் பண்ணாரு. 25,000 பேர் அரசாங்கத்துல உட்கார வச்சிட்டாரு. அவங்களுக்கு அப்பப்ப வேலை கொடுப்பாரு, ஆட் ஈவன். அவங்கள ரெட் லைட்ல நிக்க வச்சிருவாரு. நீங்க லைட் ஆஃப் பண்ணிடுங்க. லட்சக்கணக்கான ரூபாய கொடுக்கறாங்க, பல கோடிக்கணக்கான ரூபாய கொடுக்கறாங்க. இதுலயும் ஊழல் பண்ணிட்டாங்க. ஒருவருடைய வேலை விளம்பர அட்டைய பிடிக்கிறது தான். அவருக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கிடைக்குது. 30,000 ரூபாய இங்க இருக்கிற இன்ஜினியர்ஸ் கூட வாங்க மாட்டாங்க. விளம்பர அட்டைய பிடிக்கிறவங்க வாங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கோர்ட் உத்தரவிட்டதுக்கு அப்புறமா நீங்க தப்பு பண்றீங்க, ஊழல் பண்றீங்கன்னு சொன்னதுமே எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கு அப்புறமா தினமும் 20-25,000 பேர் சுத்திட்டு தான் இருக்காங்க. எங்களோட நிலைமை என்னங்க? எங்க நிலைமை என்னங்க? அந்த பஸ் மார்ஷல் அந்த பஸ்ஸஸ்ல இருப்பாங்கல்ல, இன்னைக்கு எலக்ட்ரானிக் பஸ்ஸஸ் வந்துருச்சு, அதுல கேமரா இருக்கும், பேனிக் பட்டன் இருக்கு, மார்ஷலே தேவையில்லையே. அந்த மார்ஷல் தினமும் சுத்திட்டு இருக்காங்க. எங்க நிலைமை என்ன, எங்க நிலைமை என்னன்னு. இத்தனை வருஷத்துல ஒரு பெர்மனன்ட் எம்ப்ளாய கூட அப்பாயிண்ட் பண்ணல. எல்லாமே கான்ட்ராக்ட்ல தான் ஓடிட்டு இருக்கு. முதல் முறையா அரசாங்கம் இந்த 15-20 வருஷ ஆட்சி காலத்துக்கு அப்புறமா பெர்மனன்ட் ஜாப்ஸ கிரியேட் பண்ணிருக்காங்க. நாங்க இப்போ 6ஆம் தேதி
15,000 நர்சஸ்க்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் குடுக்குறோம். இப்ப பெர்மனன்ட் நர்சஸ் வந்துட்டாங்கன்னா கான்ட்ராக்ட்ல இருக்கிறவங்க எங்க நிலைமை என்னன்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகளை எங்க கிட்ட விட்டுட்டு போயிருக்காங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயா சாமி, நீங்க வேலை செய்யாம இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா சிஸ்டத்துல கன்ஃபியூஷன் பண்ணாம போயிருக்கலாம்ல. டில்லிய அழிக்கிற திசையில தள்ளி விட்டுருக்க கூடாது. ஆனா அவங்க அதுதான் செஞ்சிருக்காங்க. உங்க பேச்ச கேட்கும்போது எனக்கு அந்த பழைய பாட்டு ஞாபகம் வருது. न मिलता गम तो बर्बादी के अफसाने कहाँ जाते, अगर दुनिया चमन होती तो वीराने कहाँ जाते. இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்தில் டெல்லி முதல்வர் மீது கேள்விகளும் குற்றச்சாட்டுகளும் தொடரும். டெல்லியோட கேஜ்ரிவால டெல்லி தேடிக்கிட்டு இருக்கு. தீஹார் ஜெயில் கூட தேடிக்கிட்டு இருக்கு. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்தில் இன்றைய வழக்க தொடர்ந்துட்டு இருக்கிறது. கேள்வி கேட்டுட்டு இருக்கிறது டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தாவிடம். ஆப்கி அதாலத்தில் அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்தில் டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா மீது உள்ள குற்றச்சாட்டு. இவங்க கெஜ்ரிவால பின்தொடர்ந்துகிட்டே இருக்காங்க. இப்ப பாருங்க மேம், சுத்தி வளைச்சு விஷயம் அங்கேயே வந்து நிக்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 25 வருஷமா என்ன திட்டிக்கிட்டே பிஜேபி பவருக்கு வந்திருக்கு, இப்பவாவது எனக்கு கருணை காட்டுங்க, இப்பவாவது என்ன விட்டுருங்க, திட்டுறத நிறுத்துங்கன்னு சொல்றாரு. நான் பின்தொடர்த்தலையே. டெல்லியோட கேஜ்ரிவால டெல்லி தேடிக்கிட்டு இருக்கு. தீஹார் ஜெயில் கூட தேடிக்கிட்டு இருக்கு. இப்போ உங்க அரசாங்கத்தோட ஒரு மந்திரி என்ன சொல்றாருன்னா, கெஜ்ரிவால் டிப்ரெஷனுக்கு போயிட்டாருன்னு சொல்றாரு. அவர் நான் பஞ்சாபுக்கு போயிட்டேன்னு சொல்றாரு. ஆனா பாருங்க, அவரோட நண்பர்கள் டெல்லியோட ஆட்சி முடிஞ்சது, அவர் டிப்ரெஷனுக்கு போனதுமே என்ன பண்ணாங்கன்னா, பஞ்சாப் கூட்டிட்டு போனாங்க. ஹெலிகாப்டர்ல 4 வாட்டி சுத்துனாங்க. பாரு நல்லா இருக்கா, ஃபீலிங் குட், பெட்டர். ஆனா இப்ப கூட பாருங்க, சோஷியல் மீடியால அவர் ஒரு வண்டி வாங்கினாரு. இப்ப பாத்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து சென்ட்ரல்ல நிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஜன்னலை புடிச்சுக்கிட்டு டோருக்கு வெளியிலேயே நின்னுக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் கெஜ்ரிவால் சார் நடுவுல அவரை ஃபீல் குட் பண்றதுக்காக, அவர் டிப்ரெஷன்ல இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பவர் போயிடுச்சு, பஞ்சாபோ உங்களோட இதுதான், ஒன்னும் கவலை கிடையாது, அங்க மந்திரியோட பெரிய பெரிய பங்களா எல்லாம் குடுக்கறாங்க, நிறைய செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் அவர்கிட்ட ஒன்னு கேட்க விரும்புறேன், நீங்க பஞ்சாப்க்கு யாரு? உங்களுக்காக பஞ்சாபோட அரசாங்க பணத்தை எதுக்கு செலவு பண்றாங்க? நீங்க போயிட்டீங்க. எல்லா ஊழல் ஆபீசர்ஸ உங்க கூட இருந்தவங்க. சிசோடியா சாரும் அரசாங்க பங்களால இருக்காரு. எல்லாருமே டில்லிய அழிக்கிறதுல யாரெல்லாம் பெரிய கல்பிரேட் இருந்தாங்களோ அவங்க தான் பஞ்சாப்ல போய் செட்டில் இருக்காங்க. இன்னைக்கு பஞ்சாப் அவங்க கிட்ட கேள்வி கேக்குது. நீங்க அவரை செக் பண்ண பஞ்சாப் வரைக்கும் போயிட்டீங்க. நான் கூட்டிட்டு வர போனேன். நான் அவரை கூட்டிட்டு வரதான் போனேன். டெல்லியில அவர் எவ்வளவோ விட்டுட்டு போயிருக்காரு. டெய்லி ரிப்போர்ட்ஸ் ஓபன் பண்ணிட்டு தான் இருக்கோம். டெய்லி அவரை கூப்பிட வேண்டியதா இருக்கு. சோ நீங்க இங்கேயே இருங்க. பவர் மேல அவ்வளவு மோகம் என்ன? அது கைவிட்டு போனதுமே நீங்க கிளம்பிட்டீங்க. சோ அப்போ பஞ்சாபோட ரத்தத்தை உரிதான் அவர் அங்க போனாருன்னு சொல்ல வரீங்களா? அதென்ன பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பஞ்சாப் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் டிப்ரிஷியேட்ல தான் இருக்கு. இன்னைக்கு அங்க இருக்கிற எல்லா டெவலப்மெண்ட்டுமே ஸ்டாப் ஆயிடுச்சு. இன்னைக்கும் பஞ்சாப் எந்த அளவுக்கு போதைக்கு அடிமையா இருக்குன்னா, இன்னைக்கு அவங்க பஞ்சாப்காக கொடுத்த வாக்குறுதிகள்ல ஒன்னு கூட நிறைவேற்றல. அப்புறம் சூப்பர் சிஎம்மா மாறி அங்க இருக்கிற மக்களை வேலை செய்ய விடாம தடுக்கிறது. இதெல்லாம் பஞ்சாபுக்கு நல்லதில்ல. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அவங்க போதைக்கு அடிமையா இருக்காங்கன்னு. ஆனா அவங்க நிறைய ட்ரக்ஸ பிடிக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. விக்ரம்ஜீத் சிங் மல்விட்டியாவை பிடிச்சு ஜெயில போட்டிருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா டெல்லி போலீஸும் டெல்லி அரசாங்கமும் அவங்களுக்கு உதவி செய்யாம இருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க டெல்லி போலீஸ் டெல்லி அரசாங்கத்தை குறை சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. போலீஸ் எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு இது செய்யுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு இது அவங்களுக்கு அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும். வேலை செய்யற அரசாங்கம் இல்ல, பணம் வாங்குற அரசாங்கம். யாரு பணத்தை கொடுத்தாலும் வேலை நடக்கும். பணம் கொடுக்கலன்னா அவங்க பணம் விட மாட்டேன்றாங்கன்னு சொல்லிடுவாங்க. சோ இது எல்லாமே கட்டு கதைங்க தான். எல்லா சதி திட்டங்களையும் அவங்க போடுவாங்க. அத பிளாட் பண்ணி ஒரு கதையை உருவாக்குவாங்க. அப்புறம் மக்களுக்கு எதில பிரசன்ட் பண்ணுவாங்க. அப்போ பஞ்சாப்லயும் அவங்கள நிம்மதியா இருக்க விட மாட்டீங்க. நாட்டு மக்கள் சந்தோஷமா இருக்கணும். அதனால கெஜ்ரிவால் சார செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவர் எங்க இருக்காருன்னு. பப்ளிக்ல இருந்து ஒரு கேள்வி. கெஜ்ரிவால் அவர்கள் அப்புறம் ரேகா குப்தா நடுவுல என்ன வித்தியாசம்?
வித்தியாசம் தெளிவா இருக்கு. அவரு செஞ்சிட்டு இருந்தது என்னைக்கும் மக்களை சந்திக்கல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெல்லிக்கு 24x7 எந்த நேரத்திலயும் சந்திக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்காங்க. அவரு ஷீஷ் மெஹல்ல இருப்பாரு, கர்டன்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாரு, அதிகாரிங்களை மிரட்டிட்டு இருப்பாரு. இன்னைக்கு அதிகாரிங்களை நண்பர்களை வச்சுக்கிட்டு அவங்க சொல்றத கேட்டு மக்களோட நண்பரா இருந்து அவங்களுக்காக வேலை செய்யறதுதான் இந்த வித்தியாசம். டெல்லியோட முதலமைச்சர். மேம், காங்கிரஸ் தலைவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா பிஜேபியில கடுமையான பாஷையில பேசுறவங்கள தான் ப்ரொமோட் பண்ணுவாங்கன்னு. இது உண்மைதானா மேம்? பாருங்க, கடுமையான மொழிய கெஜ்ரிவாலை தவிர வேற யாரும் பேசினது கிடையாது. அவர் நம்ம நாட்டோட பிரதம மந்திரிய கூட ரொம்ப தப்பா பேசியிருக்காரு. அவருக்கு எவ்வளவு தலகணம் இருந்தா அவர் இப்படி சொல்லியிருப்பாரு? டெல்லியில நீங்கெல்லாம் ஜெயிக்கணும்னா இன்னொரு ஜென்மம் எடுக்கணும்னு. அவர் மக்களோட பிரதிநிதியா இருந்துகிட்டு மக்களோட ஓட்டை வாங்கிக்கிட்டு முதலமைச்சர் ஆனவரு இப்படியெல்லாம் பேசினா அப்புறம் இந்த காங்கிரஸும் ஆம் ஆத்மி பார்ட்டியும் ஒன்னு சேர்ந்து ஒரு வாட்டி சேர்ந்து சண்டை போடுவாங்க, ஒரு வாட்டி பிரிஞ்சு சண்டை போடுவாங்க. 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. அது உங்களுக்கு புரியுதா? நீங்க ராகுல் காந்திய ராவணன் கூட கம்பேர் பண்ணீங்க, பிரியங்காவை சூர்பனகை கூட கம்பேர் பண்ணீங்க. அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் நான் கெஜ்ரிவால கும்பகர்ணன்னு சொன்னேன்னு சொல்ல போறீங்க. அவர் ஒரு 6 மாசம் இங்க இருப்பாரு, அப்புறம் பறந்துருவாரு, திருப்பி ஒரு 6 மாசம் அங்க போவாரு, வேற ஏதாவது ராஜ்யத்துல தூங்கிடுவாரு. அப்ப அத கும்பகர்ணன் தானே சொல்ல முடியும். நெக்ஸ்ட் நீங்க கும்பகர்ணன் கூட கம்பேர் பண்ணன்னு சொல்லுவீங்க. வேற எப்படி சார் சொல்ல முடியும்? நம்ம கிட்ட இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் யார் கூடயாவது கம்பேர் பண்ணா மக்களுக்கு என்னன்னு புரியும், என்ன நடந்துட்டு இருக்குன்னு. அவங்க நாட்டுக்கு தப்பு பண்றாங்க, இந்த சமுதாயத்துக்கு தப்பு பண்றாங்க. அப்ப ராவணன் மாதிரி தானே. அப்புறம் இந்த மாதிரி ஒருத்தர் திடீர்னு காணாம போயிடுவாரு, அப்புறம் திடீர்னு வந்து அவர் இஷ்டத்துக்கு சொல்லுவாரு என்னால டில்லியை விட முடியாதுன்னு. அப்ப அவர் கும்பகர்ணன் தானே. உங்களுக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் எல்லாரையும் கண்காணிச்சிட்டு இருக்கீங்க. இப்ப பாத்தீங்கன்னா டில்லியோட மக்கள் டில்லியோட கேர் டேக்கிங்க என் கையில ஒப்படைச்சிருக்காங்கன்னா நான் கண்காணிச்சு தானே ஆகணும், அதுக்கான வேலையும் செஞ்சுதானே ஆகணும், அதுக்கான டைமும் எடுத்துக்கணும். சோ ஒரு சேவகனுக்கு இதான் வேலை. ஒரு சேவகனோட வேலை வீட்டை பாதுகாப்பா வச்சிருக்கிறது தானே. அப்புறம் அங்க இருக்கிற மக்களுக்கு முழு மனசோட சேவை செய்யணும். நீங்க படங்கள் பாப்பீங்களா? அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யாரு? அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு? நான் நிறைய படங்களை பாத்துக்கிட்டு இருந்தேன். நான் எவ்வளோ படங்களை பாத்திருக்கேன்னா விசிஆர் இருக்கும்ல. எத்தனை பேர் விசிஆர் பாத்திருக்கீங்க? நீங்க விசிஆர வாடகைக்கு எடுத்துட்டு வருவீங்கல்ல? ஒரு ராத்திரிக்கு 3 படங்கள். நான் 3 படம் பாப்பேன். ஒரு சில வாட்டி 4வது படமும் வச்சிருப்பேன். கடகடன்னு ஃபார்வர்ட் பண்ணி அடுத்த படமும் பாத்துருவேன். ஆமா, ஆனா அந்த காலம் போயிடுச்சு. இப்ப மெதுவா சமூகத்தோட இணைய வேண்டியதா போச்சு. ஆனா இன்னைக்கும் எனக்கு மூவி பாக்குறது பிடிக்கும். எப்பயாவது ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணா பாக்கணும்னு தோணும். சினிமா பார்க்கலாம். நிறைய நல்ல நல்ல படங்கள் சமூகத்தை பத்தி வரும். அதை பார்த்தா உண்மையிலே நமக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ் வெளியில வரும். இப்ப கேசர் படத்தை பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 3 Idiots எனக்கு ரொம்ப நல்ல பிக்சரா தோணுச்சு. அந்த மாதிரி இன்னும் சொல்ல போனா நிறைய மூவிஸ் இருக்கு. அது பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னா நம்ம மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆயிடும். நாட்டுக்காக மக்களுக்காக ஏதாவது நல்லது பண்றதுக்கு நமக்குள்ள ஒரு ஃபீலிங் உருவாகும். அந்த ஃபீலிங் இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அவங்க உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யாருன்னு கேக்குறாங்க. அப்புறம் பாட்டு? நான் மறந்துட்டேன். இப்ப அந்த காவா குப்பை அதான் ஞாபகம் வருது, பாட்டெல்லாம் ஞாபகம் வரல. ஆனா ஒரு பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். तेरी मिट्टी में मिल जावा मैं दुल्हन को. ரேகா மேம், நாங்க உங்ககிட்ட எல்லா விஷயங்களை பத்தியும் கேள்வி கேட்டோம், டெல்லிக்கு சம்பந்தப்பட்ட எல்லா சப்ஜெக்ட்லயும். ஆனா எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. 5 மாசத்துல நீங்க எல்லா சப்ஜெக்ட்லயும் ஒரு இடத்தை பிடிச்சிருக்கீங்க. எல்லா விஷயங்களை பத்தியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அத பத்தின இன்ஃபர்மேஷன் இருக்கு. இப்ப நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்தில் இன்றைய ஜட்ஜ் ரிச்சா அனிருத் அவர்களின் தீர்ப்பை பார்க்கலாம். ஆப்கி அதாலத்தில் இன்றைய நம்மளுடைய கெஸ்ட் டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா. அப்புறம் ஆப்கி அதாலத்தில் இன்றைய ஜட்ஜ் ரிச்சா அனிருத் அவர்களுடைய தீர்ப்பு.
ரேகா மேடம், நீங்க டவுன் டு எர்த் தலைவி. நல்ல பதில் சொன்னீங்க. மக்களோட பல்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு நல்ல விஷயம், நீங்க சிரிச்சுக்கிட்டே பேசுறீங்க. அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே தான் வேலை செய்வீங்கன்னு நம்புறோம். நீங்க டில்லியோட ஹாட் சீட்ல உட்காந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஆனா உங்ககிட்ட இருந்து டில்லி மக்கள் நிறைய எதிர்பார்க்கறாங்க. இன்னைக்கு எல்லா கேள்விகளுக்கும் பதில் ரேகா மேடம் சுத்தி வளைக்காம ரொம்ப தெளிவா சொன்னாங்க. உங்களுடைய எல்லா முடிவுகளையும் நீங்க அன்அப்பாலஜெட்டிக்கா தெரிஞ்சீங்க. அப்புறம் நல்ல விஷயம், நீங்க பெரிய பெரிய வாக்குறுதிகளை கொடுக்கல. ஏன்னா தில்லி மக்கள் இந்த வாக்குறுதிகளுக்கெல்லாம் அழுத்து போயிட்டாங்க. இன்னைக்கு நீதிமன்றத்துல ரேகாஜியோட பதில்கள் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அப்புறம் சென்ஸ் ஆஃப் ஹியூமரும் நல்லா இருந்துச்சு. இது உங்க ஃபியூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா உங்க வருங்கால பாதை ரொம்ப கடுமையானது. உங்களுக்கு நிறைய சவால்கள் வரும். நீதிமன்றம் உங்களை எல்லா குற்றச்சாட்டுகள் இருந்து விடுவிக்குது. அப்புறம் எதிர்காலத்துல இருக்க வேலைகளுக்கும் சவால்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த நம்பிக்கையோட ரேகா குப்தா அவர்கள் இதே மாதிரி அவங்க டெல்லி மக்களுடைய உணர்வுகளை மதிப்பாங்க, டெல்லி மக்களுக்கு சேவை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் டெல்லியோட காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர் இருக்கே, இதுல இருந்து வழிய உருவாக்கி டெல்லிய உலகத்தோட பெரிய தலைநகரமா, சிறப்பான தலைநகரமா ஆக்குவாங்கன்னு நம்புவோம். நான் அடுத்த வாரம் உங்களை மறுபடியும் ஒரு புது கெஸ்டோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி.